வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோல சுவாமி ஐயப்பனின் வரலாற்றை விரிவாக காண்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. சரி நண்பர்களே, இப்ப நம்ம வீடியோவுக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவரு பல காலங்களாக தவமிருந்து நிறைய சக்திகள் பெற்று அவரு முழுக்க கடவுளையே நினைச்சிட்டு இருந்ததுனால அவர் மேல மற்ற முனிவர்களுக்கு நல்ல மரியாதையும் உயர்ந்த எண்ணத்திலையும் அவர் இருந்தார். அப்படி இருக்கிறப்ப வரமுனியோட தவ வலிமையை பத்தி கேள்விப்பட்ட அகத்திய முனிவர் அவரோட சிஷ்யர்களோட பல முனிவர்களை கூட்டிட்டு வரமுனிவரை பாக்குறதுக்கு அவரோட இருப்பிடத்துக்கு போறாரு. அப்படி போறப்ப வரமுனிவர் தன்னை பார்க்க வந்த அகத்தியரை பார்க்காம அலட்சியம் செஞ்சு ஏளனமா அவரை பத்தி பேசுறாரு. நீ எல்லாம் ஒரு முனிவரா? நீ பெரிய தவம் இருந்து என்ன பயன்? நான் தான் இருக்கிறதுலே உயர்ந்தவன் அப்படின்ற மாதிரி ஏளனமா பேசுறாரு. சோ இப்படி அலட்சியப்படுத்தினதுனால அகத்திய முனிவருக்கு கோபம் வருது. அகத்திய முனிவர் கோவப்பட்டு, நீ என்னதான் தவ வலிமையில இருந்து இவ்வளவு உயர்ந்த எண்ணத்துல இருந்தாலும் உன்னை மதிச்சு பார்க்க வந்தவங்களை மதிக்க தெரியாத இயல்பு படைச்ச நீ அடுத்த பிறவியில் எருமையாய் பிறப்பாய் அப்படின்னு சாபம் விட்டுறார். உடனே சுய நினைவுக்கு வந்த வரமுனிவர் தான் செஞ்ச தவற உணர்ந்து அகத்திய முனிவர் காலில் போய் விழுறார். அகத்திய முனிவர் அதுக்கப்புறம் கோவத்துல இருந்து கொஞ்சம் மனம் இறங்கி, நான் கொடுத்த சாபம் கொடுத்ததுதான், அதை என்னால திரும்ப எடுத்துக்க முடியாது. நீ அடுத்த பிறவியில் எருமையாக பிறந்து லோக மாதாவான பார்வதி தேவியின் கைகளால் வதம் செய்யப்பட்டு சாப விமோச்சனம் அடைவாய் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனத்தை சொல்றாரு. அது முடிந்து பல காலங்கள் கழித்து அசுர குலத்துல ரம்பன் என்னும் அசுரனுக்கும் ஒரு பெண் எருமைக்கும் மகிஷாசுரன் என்ற அரக்கனும் மகிஷி என்ற அரக்கியும் குழந்தைங்களா பிறக்கிறாங்க. அதுல குறிப்பா மகிஷாசுரன் குழந்தை பருவத்துல இருந்து வளரும் போது தேவர்களால அசுரர்கள் படும் இன்னல்களை பார்த்து வளர்ந்ததுனால தான் வளர்ந்து அந்த தேவர்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடையே அவர் வளர்னார். அதனால மகிஷாசுரன் தேவர்களை வெற்றி கொள்வதற்காக பிரம்மரை நோக்கி கடும் தவம் இருக்கிறாரு. அப்ப அவரோட கடும் தவத்தால மனம் இறங்கி பிரம்மதேவர் அவர் முன்னாடி தோன்றாரு. உன் தவ வலிமையால் நான் மனம் மகிழ்ந்தோம் என்று சொல்லிட்டு உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. சோ கேட்கும் போது இவரு மத்த அசுரர்கள் மாதிரியே எனக்கு அழிவே இல்லாத வரம் வேணும் அப்படின்ற மாதிரி வரம் கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மதேவர், இயற்கை நியதியின்படி பிறப்பு என்றால் இறப்பு இருக்கத்தான் செய்யும், அதனால இதை தவிர்த்து வேற ஏதாவது கேளு அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றாரு. சோ அப்ப கொஞ்சம் யோசிச்சுட்டு மகிஷாசுரன் என்ன வரம் கேட்கிறாருன்னா, ஆண்கள் தான் பலசாலிங்க அப்படின்றத மனசுல வச்சுக்கிட்டு என்னோட அழிவு ஒரு பெண்ணால தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. பிரம்மதேவர் அனைத்தும் அறிந்தவர் ஆயிற்று. அதனால சரி, நீ கேட்ட வரத்தையே உனக்கு தரேன்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிடாரு. இப்படி ஒரு வரத்தை பெற்றதுனால அவருக்கு அதிகமான ஆணவமும் அதிகாரமும் பலமும் அவருக்கு அதுல இருந்து தேவர்களையும் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு மகிஷாசுரன். இப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்ப பிரம்மதேவர், விஷ்ணு, சிவபெருமான் மூன்று மும்மூர்த்திகளின் சக்தியை கொண்டு துர்கா அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தால் பார்வதி தேவி. மகிஷாசுரனை வதம் புரிந்ததால் துர்கா தேவி மகிஷாசுர மர்த்தினி என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். மகிஷாசுரன் இறந்த பிறகு மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி தனது சகோதரனின் இழப்பிற்காக அவரின் மரணத்திற்கு காரணமானவர்களை பழிவாங்கும் பொருட்டு அவளும் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் புரிந்தாள். அப்படி பல காலங்களாக தவம் இருந்து கிடைத்த பலனாக ஒரு நாள் பிரம்மதேவர் மகிஷி முன் தோன்றி, உன் தவ வலிமையை கண்டு நாம் மெச்சினோம், உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறாள். மகிஷியும் மற்ற அரக்கர்களைப் போலவே எனது அண்ணனை அழித்தவர்களை பழிவாங்கும் பொருட்டு எல்லாரையும் விட சக்திசாலியாக இருக்க வேண்டும், என்னை யாராலும் அழிக்க முடியாத வரத்தை தாருங்கள் என்று கேட்கிறாள். அதற்கு பிரம்மதேவர், அழிவு என்பது இயற்கை நியதிக்கு புறம்பானது, அதனால் அது என்னால் கொடுக்க இயலாது, வேறு ஏதாவது வரத்தை கேளு என்று சொல்ல, தனது எதிரிகளை அழிக்க வேண்டும், தானும் அழியக்கூடாது என்பதை மனதில் வைத்து நிதானமாக யோசித்து தன்னுடைய அழிவு இரு ஆண்களுக்கு இடையே பிறந்த குழந்தையின் மூலமாகவே இருக்க வேண்டும் என்று ஒரு விசித்திரமான
வரத்தை கேட்கிறாள். பிரம்மதேவரோ அவள் கேட்ட வரத்தினால் நிகழப்போகும் ஒரு நல்லதை நினைத்து, நீ கேட்ட வரத்தினை உனக்கு அளித்தோம் என்று சொல்லிவிட்டு வரத்தை வழங்கிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் பிரம்மதேவர். அதன் பிறகு மகிஷி தான் பெற்ற வரத்தினால் தன்னை யாரும் அழிக்க இயலாது என்பதை மனதில் கொண்டு தேவர்களுக்கு பல இன்னல்களையும் துன்புறத்திலையும் கொடுத்து அதை பார்த்து அவள் ரசிக்க தொடங்கினாள். பின்பு மகிஷி தேவர்களோடு நிறுத்தி கொள்ளாமல் தவம் புரியும் முனிவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கவும் செய்தாள். என்னை அழிக்க எவரும் இல்லை, இனியும் இருக்க வாய்ப்பில்லை என்ற கர்வத்தால் பூமியில் உள்ள உயிரினங்களையும் தன் கண்ணில் பட்ட மனிதர்களையும் மற்றும் விலங்குகளையும் அழிக்கத் தொடங்கினாள். மகிஷியின் செயல்பாடுகளை எதிர்த்த தேவர்களையும் அழிக்கத் தொடங்கினாள். காலங்கள் செல்ல செல்ல மகிஷியின் சக்தியும் அவளால் உண்டாகும் அழிவும் அதிகரிக்க தொடங்கியது. தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் தேவர்களின் தலைவரான இந்திரனை சந்தித்து மகிழ்ச்சியால் நடைபெற்று கொண்டிருக்கும் அழிவுகளை எடுத்து கூறி தங்களை காக்க வேண்டி நின்றனர். தேவர்களுக்கெல்லாம் தேவரான இந்திர தேவன் அவர்கள் கூறிய இன்னல்களையும் எல்லாவற்றையும் கேட்டு மகிஷிக்கு வரம் கொடுத்த பிரம்மதேவரை காண சத்தியலோகம் சென்றார். அங்கு சென்று பிரம்மதேவரை நேரில் பார்த்து மகிஷியால் ஏற்படும் இன்னல்களை பற்றியும் மக்களும் தேவர்களும் படும் துன்பங்களை பற்றியும் எடுத்து கூறினார். அதற்கு பிரம்மதேவர் மக்கள், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அனுபவித்து வரும் துன்பங்களை இருந்து விடுபட கூடிய விரைவில் அவதார புத்திரன் உருவாகி அனைவரின் இன்னல்களையும் களைப்பான் என கூறினார். பிரம்மதேவர் கூறியதை அப்படியே தேவேந்திரன் முனிவர்களுக்கும் மக்களுக்கும் எடுத்துரைத்தார். இருப்பினும் மகிஷியின் இன்னல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு பக்கம் மகிஷி தேவர்களை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்தால் தேவர்களும் மகிஷியை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்தனர். ஆனால் அரக்கியின் சக்தி முன்பு தேவர்களின் சக்தி எதுவும் எடுபடவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, பஸ்மாசுரன் என்னும் இன்னொரு அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து பல நாட்கள் காலங்கள் என அனைத்தையும் கடந்து மனதை ஒருமுகப்படுத்தி சிவபெருமானை சிந்தையில் கொண்டு வந்து தவம் புரிந்து கொண்டிருந்தான். அவனுடைய கடும் தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அவன் முன் காட்சி அளித்தார். சிவபெருமான் பஸ்மாசுரனை பார்த்து, பஸ்மாசுரா, உன் தவத்தால் யாம் மனமகிழ்ந்தோம், உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அசுரனும் எப்போதும் போலவே தன்னை யாராலும் அழிக்க இயலாத அழிவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு சிவபெருமான், இயற்கை நியதிக்கு அனைவரும் கட்டுப்பட்டவர்களே, இதிலிருந்து விதிவிலக்கு பெற இயலாது, ஆகவே வேறு வரத்தினை கேட்பாயாக என்று கூறினார். பின்பு சிந்தித்த பஸ்மாசுரன் நன்கு யோசித்துவிட்டு சிவபெருமானை நோக்கி, நான் யாருடைய சிரசில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாக வேண்டும் என்ற வரத்தினை அளிப்பீர்களா என்று வேண்டி நின்றான். சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தினை அவ்விதமே வழங்கினார். அந்த வரம் தனக்கு கிடைச்சதுமே மனமகிழ்ந்த அசுரன் தனக்கு கிடைத்த அந்த வரத்தை பரிச்சயம் செய்து பார்க்க சிவபெருமான் மீதே பரிசோதிக்க முற்பட்டான். உடனே சுதாரித்து கொண்ட சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களின் மனதை அறிந்தவராயிற்றே, வரம் அளித்துவிட்டு அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார். உடனே பஸ்மாசுரன் சர்வ லோகங்களையும் தன்னுள் கொண்டுள்ள சிவபெருமானே தன்னை கண்டு பயந்து செல்வதை மிகுந்த கர்வமாக எண்ணினான். பொதுவாக எப்போது ஒருவருக்கு கர்வம், ஆணவம் போன்றவை நாம் யார் என்பதை மறக்க வைக்கின்றதோ அந்த கணத்தில் இருந்தே அவனுடைய அழிவானது ஆரம்பித்துவிடும். அதே போலவே பஸ்மாசுரன் கொண்ட கர்வமே அவன் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியை உருவாக்கினாலும் அதுவே அவன் அழிவிற்கு வழிவகுக்க காரணமானது. இருந்தாலும் பஸ்மாசுரன் எப்படியாவது சிவபெருமானை கண்டுபிடிச்சு அவர் வாங்கின வரத்தை பரிசோதிக்க அவரை தேடி அவருடைய இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டான். சிவபெருமானுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. எப்பவும் போல தன்னோட பக்தர்களுக்கு வரம் அளிக்கிறதும் அப்புறம் அந்த வரத்தால அவரு அங்க இருந்து பயந்து ஓடுறதும் இது அவருக்கு பழக்கமான விஷயம்தான். அந்த நேரத்துல அவர் எப்பவுமே நினைக்கிறது திருமாலை தான். அது போலதான் இந்த வாட்டியும் அவர் திருமாலை எண்ணி வேண்டினார். அதே நேரத்துல சிவபெருமானை தேடி சென்ற பஸ்மாசுரன் போற வழியில ஒரு அழகான உருவமுள்ள ஒரு யார் பார்த்தாலும் உடனே ஈர்க்கும் வகையில அவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பாக்குறாங்க. பஸ்மாசுரன் அந்த பெண்ணை பார்த்ததும் தான் எதுக்காக இங்க வந்திருக்கோன்றதையே மறந்து அந்த பெண்ணோட அழகுலேயே அப்படியே அந்த பெண்ணு பின்னாடியே போறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, திருமாலோட மோகினி அவதாரம் தான் அந்த பெண். பஸ்மாசுரன் அந்த பொண்ணு பக்கத்துல போயிட்டு, பெண்ணே, இவ்வளவு அழகான நீ யார் நீ என்று கேட்கிறார். பஸ்மாசுரன் கேட்ட கேள்விக்கு மோகினி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அழகா அவனை திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க.
அந்த சிரிப்பிலேயே முழுவதுமாக மயங்கி போகிறார் பஸ்மாசுரன். தான் யார் என்ற எண்ணத்தையே மறந்து போன பஸ்மாசுரன் அந்த பொண்ணோட அழகுல மயங்கி அப்படியே தன்னை பத்தி உயர்வா அந்த பொண்ணு கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். தான் அசுர குலத்தில் மிக உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் என்றும் தன்னை யாராலும் அழிக்க முடியாது என்றும் சிவபெருமானே தன்னை பார்த்து பயந்து ஓடுகிறார் என்பதையும் அந்த பொண்ணு கிட்ட அவர் விரிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியா மோகினியே, உன்கிட்ட இருக்கிற அழகு என்கிட்ட இருக்க சக்தியை விட ரொம்ப பலமானதா இருக்கு, நீ என்னை மணந்து கொள்வாயா என்று அசுரன் பஸ்மாசுரன் மோகினியிடம் கேட்கிறாரு. அதற்கு மோகினி என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களை மணந்து கொள்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனா நான் மணந்து கொள்பவர் யாரா இருந்தாலும் அவர் என் கூட நடன போட்டியில கலந்துக்கிட்டு என்ன வென்றாதான் நான் அவரை மணந்து கொள்ள முடியும்னு ஒரு போட்டி, நடன போட்டியை அங்க வைக்கிறாங்க. உடனே பஸ்மாசுரனும், அதற்கு என்ன, நானும் நடன கலையில் வல்லவர் தான், நான் போட்டியில் கலந்து கொண்டு உன்னை மணந்து கொள்வேன் என்று சொல்லிவிட்டு 2 பேரும் நடன போட்டிக்கு தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் மோகினி நடனமாட அவளுடன் இணைந்து பஸ்மாசுரனும் நடனமாட தொடங்கினான். மோகினி நடன கலையில் பலவித வித்தைகளை காட்டி தன் மீது மொட்டமே முழு எண்ணங்களை பஸ்மாசுரன் வைக்கும்படி நடன கலையில் அனைத்து வித்தைகளையும் காட்டத் தொடங்கினாள் மோகினி. பஸ்மாசுரனும் மோகினிக்கு ஏத்தாது போல் நடனத்தில் சளைச்சவன் இல்லை என்பது போல் முழுவதுமாக இணைந்து நடனமாட தொடங்கினான். பஸ்மாசுரன் முழுக்க முழுக்க எல்லா கவனமும் மோகினி மேலேயே வச்சு அவளோட அசைவுகள், கை அசைவுகள், கால் அசைவுகள் எல்லாமே அதை பார்த்து அப்படியே செஞ்சிட்டு இருக்கும்படி கொண்டிருந்தான். அந்த நேரத்துல மோகினி தனது வலது காலை தூக்கி இடது காலால் பின்னோக்கி மடக்கி அபிலாசைகளை காட்டி தனது கரங்களால் பலவித அபிநய முத்திரைகளை வெளிக்கொணர்ந்து அவனது கவனத்தை முழுவதும் தன் மீது இருக்கும்படி செய்து கொண்டிருந்தாள். பஸ்மாசுரன் நிகழ்வது யாதென அறியாமல் மோகினிக்கு சமமாக நடனமாடி அவளை மகிழ்வித்துக் கொண்டிருந்தான். அப்படி மோகினி நடனமாடி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் தனது 2 கரங்களை தூக்கி மார்பிற்கு இணையாக வைத்து தனது நடன அசைவுகளால் தனது கரங்களை சிரத்தின் மீது வைத்து நடனமாடினாள் மோகினி. மோகினியை பின்தொடர்ந்து நடனமாடி கொண்டிருந்த பஸ்மாசுரன் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடும் நிலையில் தான் பெற்ற வரம் பற்றிய எண்ணம் அவன் நினைவிற்கு எட்டாமல் நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்து அபிநய கலையால் தனது கரங்களை கொண்டு தனது சிரத்தின் மீது வைத்து அடுத்த கனவே அவன் பெற்ற வரத்தால் முழுவதும் எரிந்து சாம்பலாகி தனது அழிவை தேடிக்கொண்டான். இப்படி பஸ்மாசுரன் அழிந்த பிறகு சிவபெருமானுக்கு ஏற்கனவே பிரம்மதேவர் தன்னிடம் வந்து மகிழ்ச்சியால் மக்களும் தேவர்களும் முனிவர்களும் அடையும் துன்பத்தை பற்றி எடுத்துரைத்திருந்தது நினைவுக்கு வந்தது. இந்த கணம்தான் அந்த புத்திர புதல்வன் பிறப்பதற்கு சரியான தருணம் என்று எண்ணி நினைத்தார். அதன் பின் திருமால் சிவபெருமானை எண்ண சிவபெருமானும் அந்த இடத்துக்கு வந்தார். சிவபெருமான் மோகினியாக அவதாரம் கொண்ட திருமாலை கண்டதும் பிரம்மதேவர் எடுத்துரைத்திருந்த மகிழ்ச்சியை அரக்கியை அளிக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது போல் சிவபெருமான் மோகினி அவதாரத்தை காண 2 சக்திகளின் இணைவால் ஒரு மாபெரும் சக்தியானது பல லட்ச சூரிய ஒளியின் வெளிச்சத்தை காட்டிலும் அதிக வெளிச்சம் கொண்ட ஒரு குழந்தை அந்த இடத்தில் உருவானது. 2 சக்திகளின் இணைவால் உருவான குழந்தையை காணவும் அரக்கியின் இன்னல்களிலிருந்து தங்களை காக்கும் வல்லமை கொண்ட ஐயனை காணவும் தேவாதி தேவர் கூட்டம் அனைவரும் அவர் உருவான இடத்தை வந்தடைந்து அக்குழந்தையை கண்டு மனம் மகிழ்ந்தனர். அதே நேரம் அந்த குழந்தை பிறந்த இடத்தை ஆண்டு கொண்டிருந்த பந்தல மகாராஜன் என்னும் அரசன் மிகுந்த சிவபக்தி கொண்டவன் என்றும் அவனுக்கு பிள்ளை இல்லையே என்றும் ஏங்கிக் கொண்டு உள்ளான் என்றும் சிவன் அறிந்திருந்தார். அவனது ஏக்கங்களை நீக்கும் பொருட்டு இக்குழந்தை அவரிடமே வளர்ந்து தனது அவதார கடமையை நிறைவேற்றி கொள்ளட்டும் என்று கூறினார் சிவபெருமான். சிவபெருமானும் மோகினியும் பிறந்த அந்த குழந்தையின் கண்டத்திலேயே ஒரு மணியை கட்டி வைத்துவிட்டு மறைந்தனர். அப்போது வானத்தில் இருந்த வண்ணமே ஒரு மரத்தின் நிழலில் பசும்புல் கொண்ட படுக்கையில் இருந்த குழந்தையை தேவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். அதே நேரம் மனசுல நிறைய குழப்பங்களோட காட்டுக்கு வேட்டையாட விருப்பமே இல்லாம ஆனா வேட்டையாடணுன்ற கோசமே பந்தல மகாராஜா சில வீரர்களோடு காட்டிற்குள் மிகுந்த சோர்வோடும் வந்து கொண்டிருந்தார். அப்படி வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல குழந்தையோட அழுகுரல் கேட்கவே சட்டென்று தன் எண்ணங்களில் இருந்து விடுபட்டு அழுகுரல் வரும் திசையை நோக்கி தனது குதிரையில் அமர்ந்து தனது வீரர்களுடன் அவ்விடம் வந்து பார்த்தார். அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தையை பார்த்ததும் அதிர்ச்சியும் வேதனையும்
பட்டாரு. ஏன்னா கொடிய மிருகங்கள் நடமாடுற இந்த காட்டுக்கு நடுவுல யாருடைய துணையும் இல்லாம இப்படி ஒரு பச்சை குழந்தை எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து அவரு வேதனை அடைந்தார். உடனே அந்த குழந்தையின் அருகே போய் அந்த குழந்தையை தூக்கி தன் மார்போடு சேர்த்து வைத்து கொண்டார். தனது வீரர்களை கூப்பிட்டு கண்ணு கெட்டும் தூரம் வரை மனித நடமாட்டம் இருக்கிறதா என்பதை பார்த்து வர உத்தரவிட்டார். வீரர்களும் சற்று தூரம் சென்று சுற்றி முற்றி பார்த்துவிட்டு மனிதர்கள் யாரும் இல்லை என்று ராஜாவிடம் வந்து கூறினார்கள். வீரர்கள் சென்ற சில நொடிகளிலேயே தன் மார்பின் அருகில் வந்த குழந்தையானது அழுகையை நிறுத்திவிட்டு ராஜாவை பார்த்து சிரிக்க தொடங்கியது. அந்த குழந்தையோட சிரிப்பை பார்த்ததுல இதனால வரைக்கும் அவர் பட்ட எல்லா இன்னல்களையும் மறந்து இதுவரைக்கும் அவருக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் அந்த குழந்தையோட சிரிப்புல அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த குழந்தை கிடைச்சதுனால அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டார். குழந்தையும் பந்தல மகாராஜா கையில இருக்கிறத பார்த்து தேவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தம் கொண்டனர். திரும்பி வந்த வீரர்களும் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மனித நடமாட்டம் இல்லைன்னு சொன்னது அவருக்கு இன்னமும் சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்ப இந்த குழந்தை கடவுளால நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு முழுசா அந்த குழந்தையை ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல சிவபெருமானுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அரசவைக்கு சென்றார். பின்பு பந்தல மகாராஜன் குழந்தையை கூட்டிக் கொண்டு அரசவைக்கு வர்றாரு. அரசவைக்கு வந்து மகாராணி கிட்ட குழந்தைய காட்டுறாரு. குழந்தைய பார்த்தது மகாராணி குழந்தைய கையில் வாங்கி தன் மார்போடு அணைத்து கொண்டு குழந்தைய கொஞ்சி கொண்டே, குழந்தை மிக ரொம்ப அழகா இருக்கு, யாருதுங்க குழந்தை அப்படின்னு சொல்லி மகாராஜா கிட்ட கேட்கிறாரு. மகாராஜா காட்டுல நடந்த விஷயத்த மகாராணி கிட்ட சொல்றாங்க. உடனே இது சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மகாராணிக்கு இந்த குழந்தை நம்மள்தான் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல எண்ணம் போய்கிட்டு இருக்கு. மகாராஜா சொல்லி முடிச்சதும் அவங்க கண்ணுல இருந்து தண்ணி வந்து இந்த குழந்தை நம்ம கிட்ட வளர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகாராஜா இந்த குழந்தைய இதுக்கப்புறம் யாரும் உரிமை கொண்டாடவும் முடியாது, ஒருவேளை எதிர்காலத்துல யாராவது உரிமை கொண்டாடி வந்தாலும் இந்த குழந்தைய நான் யாருக்கும் தரமாட்டேன், இது நம்மளோட குழந்தை, இளவரசனா இந்த ராஜ்யத்துல வளரப்போகுது அப்படின்னு சொல்லி மகாராஜா சொல்றாரு. மகாராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தை வந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவுது. ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே குழந்தை இல்லாம இருந்த நம்ம பந்தல மகாராஜனுக்கு இப்ப குழந்தை கிடைச்சது, எல்லாருக்குமே சந்தோஷம், அவரும் இப்ப ராஜ்யத்தை நல்லா சிறப்பா நடத்துவாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே மக்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்படி மகாராணியும் மகாராஜாவும் சந்தோஷத்துல இருக்கும்போது சரி நம்ம இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மகாராணி யோசிச்சுட்டு இருக்கும்போது மகாராஜா சற்று கண்டத்தில் இருக்கும் மணியை பார்த்து யோசித்து கொண்டே, மகாராணி கண்டத்தில் இருக்கும் மணியை பார்த்தாயா அப்படின்னு கேட்கிறாரு. மகாராணி உடனே கண்டத்தில் இருக்க மணியை பார்க்கறாரு. கண்டத்தில் மணியுடன் பிறந்ததால் இவரை நம்ம மணிகண்டன் என்று அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி மணிகண்டன் சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஸோ மகாராணியும் மணிகண்டன் 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 என்று 3 வாட்டி சொல்லி மணிகண்டன் பேரை சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அரண்மனையில் வளர்ந்து வந்த மணிகண்டனின் செயல்பாடுகள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்தது. மணிகண்டனின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மகாராணி மிகவும் மகிழ்ந்து நாள் முழுவதும் மணிகண்டன் உடனே காலத்தை கழித்து வந்தார். மணிகண்டனை காண வந்தவர்களும் மணிகண்டனின் அழகில் மயங்கி அவரை புகழ்ந்த வண்ணம் சென்று கொண்டிருந்தனர். இதனை கண்ட மன்னர் தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றிய இறைவனுக்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டிருந்தார். மன்னர் நாள் முழுக்க அரசு சபைகளில் மணிகண்டனை பற்றிய பேச்சுகளும் மணிகண்டன் பற்றிய நினைவுகளுடனேயே மன்னரும் திகழ்ந்து கொண்டிருந்தார். நகர்வலம் செல்லும் பொழுதும் மணிகண்டனுடனே சென்று கொண்டிருந்தார். மணிகண்டன் வருகிறார் என்பதை அறிந்த ஊர் மக்கள் எப்பொழுதும் விட அதிக கூட்டத்துடன் வந்து பார்த்து இளவரசரை கண்டு மனதார மிகவும் மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த மொத்த அரசவையில் மணிகண்டனின் வருகை அனைவருக்கும் மகிழ்ச்சி அளித்தாலும் ஒருவருக்கு மட்டும் அவனை பிடிக்கவில்லை. அவர்தான் அரண்மனையில் மன்னருக்கு அடுத்த நிலையில் உள்ள முதலமைச்சர் ஆவார். ஏனெனில் பிள்ளை இல்லாத பந்தல ராஜாவின் அதிகாரம் முழுவதும் அவருக்கு பின் தான் ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவருள் இருந்த வண்ணமே இருந்தது. அதனால மணிகண்டன் வந்தது அவருக்கு மகிழ்ச்சி அளிச்ச மாதிரி எல்லார் முன்னாடியும் நடித்து கொண்டிருந்தார். அமைச்சர் மனசுல இந்த எண்ணமே நாளடைவில் அரண்மனையில இருந்த வீரர்கள் ராஜா ராணி மேல ரொம்ப கோபத்தை உருவாகிச்சு. ஆனா அந்த கோபத்தை அவர் வெளியில காட்டிக்காம மனசுல வச்சுக்கிட்டு அந்த கோபம் நாளடைவில் ஒரு பெரிய தப்பு செய்ய காரணமாச்சு. அந்த தப்பு என்னன்னா, ஒரு சின்ன பாலகன் கூட பார்க்காம மணிகண்டனை கொல்ற அளவுக்கு அந்த தப்பு போய்கிட்டு இருந்துச்சு. அவரின் எண்ணங்கள் அவரை வழிநடத்தி சென்றன. குழந்தையாக இருந்த மணிகண்டன் சிறுவனாக வளர்ந்து கல்வி கற்கும் பருவத்தை வந்தடைந்ததும் பந்தல மகாராஜன் பந்தல தேசத்தில்
வனத்தில் ஒரு ஆசிரமம் அமைத்து குருகுலம் நடத்தி வந்த முனிவர்களுள் ஒருவரிடம் தனது மகனை மகாராணியும் மகாராஜாவும் அழைத்து சென்றனர். அங்கு இருந்த முனிவரை பார்த்து, தன்னுடைய மகனை உங்கள் சீடனாக ஏற்று சகல வித்தைகளையும் கற்றுத் தருமாறு கேட்டுக்கொண்டனர். முனிவரும் குரு தட்சணையை ஏற்றுக்கொண்டு அவ்விதமே அருளி மணிகண்டனை தன் சீடனாக ஏற்றுக்கொண்டு வித்தைகளை கற்றுக் கொடுக்க தொடங்கினார். ஆனால் முனிவருக்கோ மணிகண்டனை பார்த்த முதல் நாளே அவருக்கு எல்லா வித்தையும் தெரியும்னு, அவருக்கு நம்ம என்ன புதுசா சொல்லித்தர போறோம்னு முதலியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் நினைச்ச மாதிரியே மணிகண்டனுடைய கல்வி பயிலும் விதமும் வித்தைகளும் கற்கும் ஆர்வமும் மற்றவர்களை காட்டிலும் முதன்மை இடத்திலேயே இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக சிந்தித்து அதே சமயம் வேகமாக செயல்படும் திறமை கொண்டவராக மணிகண்டன் திகழ்ந்தார். மன்னர்களுக்கு உண்டான அனைத்து பயிற்சிகளையும், அதாவது வாள் வித்தை, அம்பு எய்தல் மற்றும் தேகம் சம்பந்தமான அனைத்து பயிற்சிகளிலும் மற்றவர் காட்டிலும் மணிகண்டன் முதன்மை இடத்திலேயே இருந்து வந்தார். மணிகண்டனுக்கு குருவாக இருப்பது எந்த ஜென்மத்தில் தான் செய்த புண்ணியமோ என்று எண்ணும் அளவிற்கு முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தன் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணி ஆனந்தம் கொண்டிருந்தார். இப்படியே போய்கிட்டு இருந்தப்ப மணிகண்டனோட கல்வி பயிலும் நேரமும் முடிவிட்டு அரண்மனைக்கு செல்ல வேண்டிய காலமும் வந்தது. மணிகண்டன் தனது குருவானவரை கண்டு குரு தட்சணை அளித்து அவரிடம் ஆசி பெற்று தன் இல்லத்திற்கு செல்ல தன் குருவை காண அவர் இல்லம் நோக்கி சென்றார். மணிகண்டனை பார்த்ததும் குருவும் அவர் அளித்த தட்சணையை மனதார பெற்றுக்கொண்டு, ஆனால் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் வாங்கி கொண்டார். குருவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லாததை கண்ட மணிகண்டன், தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேட்கலாம் என்று குருவிடம் பணிந்து நின்றார். சில நொடிகள் யோசித்த முனிவரும் தன் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மணிகண்டனை பார்த்து, மணிகண்டா, தனக்கு இருக்கக்கூடிய ஒரே மகனும் பேச இயலாமல் இருப்பதை மணிகண்டனிடம் எடுத்து கூறி என் மகனுக்கு பேச்சு அளிக்க முடியுமா என்று கேட்டார். குருநாதரின் விருப்பத்தை கேட்ட மணிகண்டனும் அவ்விதமே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு கவலை கொள்ள வேண்டாம் என்றுரைத்து குருநாதரின் மகனை அழைத்து தான் கொண்டு வந்திருந்த தட்டில் இருந்த கனியை எடுத்து அவனிடம் கொடுத்து, அதை சாப்பிடு. மணிகண்டன் சொன்னதும் குருநாதரின் மகன் குருவை பார்த்துவிட்டு பின்பு அந்த கனியை அவ்விடமே சாப்பிட்டார். பாலகன் கனியை சாப்பிட்டு முடித்ததும் மணிகண்டன், இப்பொழுது நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே என் பின்னால் சொல் என்று கூறிவிட்டு அவனிடம் பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய என்றும் அஷ்டாட்சர மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்றும் மந்திரத்தை கூறி இப்பொழுது என்னிடம் முறை என்று கூறினார். பாலகன் சொல்ல முயலுகையில் அவன் கண்ட பகுதியில் தன் கரங்களால் மென்மையாக அழுத்தியதில் நிகழ்ந்தது ஒரு மிக அற்புதம். அதாவது மணிகண்டன் கூறிய அதே மந்திரத்தை அந்த பாலகன் சரளமாக கூறினான். அவன் மந்திரத்தை கூறியது அனைவருக்கும் கேட்கத் தொடங்கியது. அதை கண்டதும் குருவான முனிவர் மிகவும் மகிழ்ந்து எல்லையற்ற ஆனந்தம் கொண்டார். இவை யாவற்றையும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்த பாலகனின் தாயானவள் அவ்விடம் வந்து தன் மகனின் பேச்சுகளை கேட்டு, உலகத்தில் என்னை விட எவராலும் இவ்வளவு ஆனந்தம் கொள்ள முடியாது என்ற நிலையில் கண்களில் நீர் வழிய மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டு தனது மகனுக்கு பேசும் சக்தி அளித்த மணிகண்டனை அணைத்த வண்ணம் தன் பிறவி பெருங்கடலை அடைந்தார்கள். ஆனந்த நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு வந்த முனிவரும் மணிகண்டனிடம், யாரப்பா நீ? உன்னை நான் காணும் போதே கண்டு கொண்டேன். நீ சாதாரணமானவன் அல்ல என்பதை சொல்லி, யார் நீ என்று திரும்பவும் மணிகண்டனை பார்த்து முனிவர் பெருமான் கேட்டார். தனக்கு பல கலைகளை பயின்று கொடுத்து தன்னை ஒரு வீரனாகவும் ஒரு கல்வியில் சிறந்தவனாகவும் உருவாக்கிய குருவிடம் தனக்கு தெரிந்த ரகசியங்களை மறைப்பது என்பது பாவச் செயலாகும் என்பதை உணர்ந்த மணிகண்டன் தனக்கு தெரிந்த ரகசியங்களை தனது குருவிடம் வெளிப்படுத்தினார். அதாவது, குருவே, நான் தங்களிடம் உரைக்கும் செய்திகள் யாவற்றையும் தங்களுடனேயே ரகசியமாக வைத்துக் கொள்ளுதல் வேண்டும் என்றும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்றும் வேண்டி தனது பிறப்பின் ரகசியங்கள் யாவற்றையும் தனக்கு தெரிந்த அளவில் தனது குருவிடம் எடுத்துரைக்க தொடங்கினார். அதாவது, தான் ஒரு அசுரனை வதம் செய்வதற்காக மட்டுமே இப்பிறப்பு எடுத்துள்ளதாகவும் இந்த செய்தியை இந்திரதேவன் என்னிடம் உரைத்ததாகவும் இதை எவரிடமும் பகிர்தல் கூடாது என்பதையும்
முனிவர் பெருமானிடம் கூறினார். காலம் வரும்போது எனது அவதார நோக்கம் ஈடேறும் என்றும் கூறினார். தனது பிறப்பின் ரகசியத்தை எடுத்துரைத்துவிட்டு ஆசி பெற்று அங்கிருந்து கிளம்பினார் மணிகண்டன். மணிகண்டன் செல்வதை பார்த்து கொண்டிருந்த குருவானவர் தன் ஆசிரமத்தை விட்டு ஒரு ஜோதி ரூபமாக செல்வதாக தனது கண்களில் கண்டு யான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று தனது மனம் பூரிப்படையும் வகையில் மிகவும் ஆனந்த நிலையில் மகிழ்ச்சி கொண்டிருந்தார். குருகுலத்தில் தனது கல்வியை முடித்து ராஜ்யத்திற்கு மணிகண்டன் வரும் செய்தியை கேட்டு மன்னரும் மகாராணியும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருந்தனர். ராஜ்யம் முழுவதும் அலங்காரங்களும் பலவிதமான இசை முழக்கங்களும் அவரை வரவேற்க காத்து கொண்டிருந்தது. ராஜ்யமெங்கும் அவர் வருகை ஒட்டி அழகிய மலர் அலங்காரங்களுடன் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. மணிகண்டன் வரும்பொழுது பெண்களும் பெரியவர்களும் வரவேற்று கொண்டிருந்தனர். படை வீரர்கள் சூழ மணிகண்டன் அரண்மனையில் நுழைய முற்படுகையில் அவரை மிகுந்த அன்போடும் பாசத்தோடும் வரவேற்றிருந்தனர். வயதில் மூத்த பெண்கள் ஆரத்தி எடுத்து பொட்டிட்டு அவரை மிகுந்த அன்போடு வரவேற்றனர். மகாராஜாவும் மகாராணியும் மணிகண்டனை அன்போடு அழைத்து அவரிடம் தனது சகோதரனை காட்டி மிகுந்த ஆனந்தம் கொண்டனர். சிறு வயதில் கண்ட மணிகண்டன் இப்பொழுது மிகுந்த அழகுடனும் தெளிவுடனும் விளங்குவதாக தன் தாய் கூற, தந்தையோ தனது தாய்க்கு தன் குழந்தை எப்பொழுதும் அழகானவன் தான் என்று சொல்ல, கலகலப்பான சூழலில் நிகழ்ச்சியானது அனைவருக்கும் ஆனந்தம் அளிக்கும் வகையில் நிறைவுற்றது. ஆனால் ஒருவரை தவிர, அவர்தான் அமைச்சர். அமைச்சருக்கோ மணிகண்டனை காணும் போதெல்லாம் தனது பதவியானது பறிப்போனதே என்ற எண்ணமே அவருக்கு மேலோங்க தொடங்கியது. தான் அரியணை ஏறாவிட்டாலும் மணிகண்டன் அரியணை ஏறக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தார். இந்த எண்ணமே அவரை மாபெரும் பாவச் செயலை செய்ய காரணமாக அமைந்தது. ஒருவர் தான் விரும்பும் பதவிக்காக எவ்விதமான செயலையும் செய்ய துணிந்து தனது பாவத்தையும் கர்ம பலன்களையும் அதிகரித்து கொண்டே இருப்பார்கள் என்பது போல சிறு பாலகன் என்று கூட அறியாது தனது பதவி மோகத்தால் அமைச்சர் அவன் அருந்தும் பாலில் அதிக நஞ்சுள்ள மற்றும் எந்த வைத்தியராலும் குணப்படுத்த இயலாத வகையில் உள்ள ஒரு விஷத்தை எடுத்து மணிகண்டன் உண்ணும் பாலில் கலந்து வைத்தார். மணிகண்டனும் அதில் நஞ்சு கலந்து இருப்பதை அறியாமல் அதை பருகியதும் மயக்கம் காரணமாக மயக்க நிலையை அடைந்தார். நஞ்சின் வீரியம் அதிகமாக இருந்தால் உடலின் நிறம் மாறியது. இந்நிலையை கண்ட மகாராஜாவும் மகாராணியும் அச்சம் கொண்டு அரண்மனையில் உள்ள வைத்தியர்கள் மருத்துவர்களை அழைத்து மருத்துவம் பார்க்க ஏற்பாடுகளை செய்தனர். இருப்பினும் அரண்மனையில் உள்ள மருத்துவர்களால் மணிகண்டன் உண்ட நஞ்சுக்கு உண்டான மருந்து தயாரிக்க இயலாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்து வந்தனர். இச்செய்தி நாடென்றும் பரவி மணிகண்டனின் நிலையை அனைவரும் அறிந்த வண்ணம் இருந்தனர். மற்ற தேசங்களில் இருந்து மருத்துவரை வரச் செய்து மணிகண்டனுக்கு உடல்நிலையை காப்பாற்ற வேண்டி பலவிதமான ஏற்பாடுகளை செய்தும் பலனின்றி கொண்டிருந்தது. ராஜ்யம் முழுவதும் சோகத்தில் இருந்தாலும் அமைச்சர் ஒருவருக்கு மட்டும் மனதில் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தார். ஆனால் அந்த மகிழ்ச்சி யாருக்கும் தெரியாத வண்ணம் வெளியில் கவலையாக இருப்பது போல் காட்டிக்கொண்டார். தான் கொடுத்த நஞ்சில் இருந்து விடுபட எந்த மருத்துவராலும் முடியாது என்பதை தெரிந்து இன்னும் மகிழ்ந்து இனிமேல் மணிகண்டனால் உயிர் பிழைக்க முடியாது என்ற எண்ணத்தில் பலவிதமான அதிகார எண்ணங்களுடன் பல கோட்டைகளை மனதில் கட்டி கொண்டிருந்தார். மற்ற தேசத்திலிருந்து வந்த மருத்துவர்களும் மணிகண்டனை குணப்படுத்த முடியாமல் மன்னரிடம் கைவிட்டனர். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த எம்பெருமான், கங்கையிலிருந்து ஆழகாலத்து விஷயத்தையே தன்னுள் கொண்டிருந்த எம்பெருமான் ஒரு சாதாரண மருத்துவர் போல அரண்மனைக்குள் மணிகண்டனின் உயிரை காக்கும் பொருட்டு வருகை தந்தார். அங்கு மணிகண்டனுக்கு அருகில் இருந்த மகாராஜாவையும் மகாராணியையும், நான் தனியாக மணிகண்டனுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், நீங்கள் சற்று நேரம் வெளியே இருங்கள் என்று சொல்லிவிட்டு மணிகண்டனுக்கு உண்ட நஞ்சினை தன் கண்டத்தில் இருந்த சர்பத்தினை கொண்டு முழு நஞ்சினையும் எடுத்துக்கொண்டார் சிவபெருமான். இப்பொழுது மீண்டும் மணிகண்டனை பழைய நிலைக்கு கொண்டு வந்தார் எம்பெருமான். மணிகண்டன் பழைய நிலை அடைந்ததும் கண்களை திறந்து மன்னர் மகாராணியை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மணிகண்டன் உயிர் பிழைத்த செய்தியை கேட்டு அரண்மனை உள்ள அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர். வந்த மருத்துவரை தனது உயிர் உள்ளவரை தான் என்றும் மறக்க மாட்டேன் என்று அவருக்கு வேண்டியவற்றை அளிக்க முன்வந்தார் மகாராஜா. ஆனால் எம்பெருமான் எல்லாவற்றையும் கொண்டவராயிற்று. அதனால் எனக்கு எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து சென்றார். அதே நேரம் அமைச்சர் திட்டமிட்ட செயல்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் தருவாயில் கடைசி நிமிடத்தில் வந்த மருத்துவரால் தனது திட்டம் வீணாகியதை எண்ணி மனம் கலங்கி கொண்டிருந்த அமைச்சர் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அவர் பார்த்த ஒரு நிகழ்ச்சி அவருக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது.
அதாவது மணிகண்டன் மகாராணியிடம் பேச முற்படுகையில் மகாராணியோ தன் மகனிடம் பேசிக் கொண்டிருந்து மணிகண்டன் பேசுவதை மறந்து தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தார். இதனை கண்ட முதலமைச்சர் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் இடையே அவர்களின் புதல்வன் உருவாகி அரண்மனையில் வளர தொடங்கியிருந்தார். அந்த புதல்வனை வைத்து சூழ்ச்சியை நடத்த ஆரம்பித்தார் அமைச்சர். ஒரு சமயம் அரண்மனையில் மணிகண்டன் இல்லாத சூழலில் மகாராணியும் அவரது மகனும் அரண்மனையில் இருந்த குளத்தில் விளையாடி காலத்தை கழித்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்ச்சியை கண்ட அமைச்சர் இதுதான் மகாராணியிடம் உரையாடுவதற்கு தகுந்த சமயம் என எண்ணி மகாராணியிடம் தனது எண்ணத்தை அவர்கள் ஏற்கும் விதமாக மாற்றி உரைக்க தொடங்கினார் அமைச்சர். முதலில் மகாராணியை பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு பின்பு உரையாடலை தொடர தொடங்கினார் அமைச்சர். உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனது இருக்க வேண்டும் மகாராணியாரே என்று தொடங்க மகாராணி அதற்கு ஏன் அப்படி கூறீர்கள் என்று கேட்க நான் எப்பொழுதும் போலதான் இருக்கிறேன் என்று சொல்ல அமைச்சரும் தனது இரண்டாவது அம்பை தொடுக்க தொடங்கினார். அதாவது ஈன்ற மகன் இடத்தில் வனத்தில் கண்டெடுத்த மகனை இளவரசனாகவும் அரசருக்கு பின் அரசாலும் அரசுரிமையும் அளிக்கும் தாங்கள் எவ்வளவு பெரிய மனதை கொண்டிருப்பீர்கள் என்று புலப்படவில்லையா என்று தனது உரையை முடித்தார் அமைச்சர். அமைச்சரின் இந்த பதிலானது மகாராணியின் மனதில் ஒரு விதமான சஞ்சலத்தை உருவாக்கியது. அதாவது தான் என்ற மகன் இருக்கும் பொழுது மகாராஜாவுக்கு பின் தன் மகனே நாடாள வேண்டும் என்ற எண்ணம் மகாராணிக்கு புதிதாக உருவாகியது. அமைச்சர் கூறுவது போல மணிகண்டன் நாடாளும் பட்சத்தில் நம் நாட்டில் உள்ள பிரதிநிதிகள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று எண்ணத் தொடங்கினாள் மகாராணி. அதாவது மக்கள் ஈன்ற மகனுக்கு உண்டான அனைத்து உரிமைகளையும் வனத்திலிருந்து கண்டெடுத்த மகனுக்காக தன் மகன் அனுபவிக்க தொடங்கிய உரிமைகளை கொடுத்து விட்டார்களே என்று பேச தொடங்கி விடுவார்களோ என்று அவள் மனதில் பலவிதமான குழப்பங்களுடன் அமைச்சர் கூறிய பதிலும் ஒரு விதமான சங்கடத்தையும் உருவாக்கி கொண்டிருந்தது. ஒரு பழமொழி சொல்வார்கள், எறும்பும் ஊற பாறையும் கரைவது போல தனது நஞ்சான சொற்களின் மூலம் நல்மனம் கொண்ட மகாராணியின் மனதில் தீய எண்ணங்களை விதைத்து அவர்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் வகையில் மாற்றிக்கொண்டிருந்தார் அமைச்சர். அதாவது மகாராணியின் மூலம் தனது சதி திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினார். தங்களுக்கு பிறந்த மகனே மகாராஜாவுக்கு பின்பு அரியணை ஏற வேண்டும், தவிர வனத்திலிருந்து எடுத்து வந்த குழந்தை அரியணை ஏறுவது என்பது சரியானதாக தோன்றவில்லையே என்று மகாராணியின் மனதில் மணிகண்டனை பற்றிய எண்ணங்களையும் அவனால் உண்டாகும் விபரீதங்களை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துரைத்து அவரை அன்பு கொண்ட மனதில் மணிகண்டன் என்றாலே வெறுக்கும் நிலைக்கு மாற்றிவிட்டார் முதலமைச்சர். அப்படி மகாராணி யோசித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்திற்கு மணிகண்டன் வர அதுவரை அன்புடன் பார்த்து வந்த அன்னையின் கண்களில் மணிகண்டன் தனது மகனின் உரிமையை பறித்து செல்லும் ஒருவராக தெரிய ஆரம்பித்தான். மறுநாள் அரண்மனையில் மகாராஜாவும் மற்ற அமைச்சர்களும் தனக்கு அடுத்து யார் இப்பகுதியை ஆளப்போகின்றார்கள் என்பதை அறிவிக்கும் பொருட்டு அமைச்சர்களை அளித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருந்தார். அந்த ஆலோசனையில் மணிகண்டன் தனக்கு பின் அரசாள வேண்டும் என்பதே மன்னரின் ஆழ்ந்த விருப்பமாக இருந்தது. மகாராஜாவும் மணிகண்டன் வருகைக்கு பின் மணிகண்டனை இளவரசனாக அறிவித்து முடிசூட்ட வேண்டும் என்று தனது அமைச்சர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட மகாராணி தன் கண்களால் கண்டு செவிகளால் கேட்டு மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்டிருந்தார். ஒரு நாள் மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்த தருணம் பார்த்து மகாராணியோ மகாராஜாவிடம் சென்று தனது மனதில் வந்த எண்ணங்களை வெளிப்படுத்தினார். அதாவது தன்னுடைய வயிற்றில் பிறந்த ராஜசேகரனே தங்களுக்கு பின் அரசாள வேண்டும் என்றும் வனத்தில் இருந்து எடுத்து வந்த மணிகண்டன் தங்களுக்கு பின் அரசாள்வது என்பது எனக்கு விருப்பமில்லை என்றும் மகாராணி மகாராஜாவிடம் உரையாடி கொண்டிருந்தார். ஆனால் மகாராஜாவோ மகாராணி கூறியதை செவி சாய்க்காமல் தனக்கு பின் மணிகண்டன் மட்டுமே தனது ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்பதில் திடமாக மகாராணியிடம் எடுத்துரைத்தார். சில நாட்களாகவே உனது போக்கில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நான் கவனித்தேன் ராணி. ஆனால் அது இவ்வகையில் இருக்கும் என நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவனும் நம் மகனே, மூத்தோன் இருக்கும் பட்சத்தில் இளையோன் ஆளக்கூடாது என்பதை நினைவில் கொள். மணிகண்டனே எனக்கு பின் அரசாள்வான் என்று எடுத்துரைத்து அவ்விடம் விட்டு சென்றார். மகாராணிக்கு மகாராஜா கூறியது திருப்தி இல்லாதனால அவர் மிகுந்த கோபத்துடன் முதலமைச்சரை போய் பார்க்க போனார். இப்போ முதலமைச்சர்கிட்ட போயிட்டு எனது பையன் அரசாள்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, அதை உங்களால் ஏதாவது நிவர்த்தி பண்ண முடியுமான்னு சொல்லி அமைச்சர்கிட்ட பேசி கூட்டு சேர்றாங்க.
அப்போ சொல்லும்போது மகாராணி மனசில் மூத்தவன் இருக்கும்போது இளையவன் ஆளக்கூடாதுன்னு மகாராஜா சொன்னது ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருந்தது. ராணியின் மனதில் பதிந்த இந்த எண்ணம் முதலமைச்சரின் சதித்திட்டத்திற்கு ஒரு விதையாகவே அமைந்தது. அதாவது தனது மனதில் நீண்ட நாட்களாக வந்த பகையை நிறைவேற்றி கொள்ள இந்த விதையை தனக்குரிய ஒரு மரமாக மாற்றிக்கொள்ள விருப்பம் கொண்டு அதை செயல்படுத்தவும் தொடங்கினார் அமைச்சர். அதாவது மகாராணியின் அதிகாரத்தையும் அவர்களிடம் இருந்த பொருட்களையும் கொண்டு தனது சதித்திட்டத்தை செயல்படுத்த பலவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டார் முதலமைச்சர். மகாராஜா மணிகண்டனை அரசராக முற்படுத்தி கொண்ட முயற்சிகளை காட்டிலும் வேகமாக தன் திட்டத்தின் வேகத்தை அதிகப்படுத்த முனைந்தார் முதலமைச்சர். அதற்காக ஒரு மாபெரும் சதித்திட்டத்தை தீட்டினார். அந்த சதித்திட்டமானது அரண்மனை வைத்தியரை கொண்டு சில பதவிகள் அளிப்பதாக உறுதிமொழி கொடுத்து செய்யும் காரியத்திற்கான பொருளையும் கூறி மகாராணிக்கு உடல்நலம் சரியில்லாமல் இருப்பதாகவும் அதை சரி செய்ய சில கடுமையான இடத்திலிருந்து பொருட்கள் கொண்டு வரும் விதத்திலும் இருத்தல் வேண்டும் என்று கூறுமாறு முதலமைச்சரும் மற்றும் மகாராணியும் இணைந்து சதித்திட்டம் தீட்டினார்கள். திட்டத்தின்படியே ராணியும் தனது நாடகத்தை மகாராஜாவிடம் அரங்கேற்ற தொடங்கினார். அதாவது தனக்கு தலைவலி என்பது மிகவும் கடுமையாக இருப்பதாகவும் தன் வேலைகளில் சிறிதும் கவனம் செலுத்த இயலவில்லை என்றும் அரண்மனையே அதிரும் வகையில் அலறிக்கொண்டு மிகுந்த வேதனையுடன் இருப்பதாக காட்டிக்கொண்டாள். மகாராணியின் அலறலை கேட்ட மகாராஜாவும் நிகழ்வது யாது என்று அறியாமல் உடனடியாக அரண்மனை வைத்தியரை அழைத்து மகாராணிக்கு சிகிச்சை அளிக்க முற்பட்டார். ஏற்கனவே திட்டமிட்ட சதித்திட்டத்தின்படியே தனது செயல்பாடுகளை அரங்கேற்ற தொடங்கினார் வைத்தியர். அதாவது மகாராஜாவின் முன்னிலையில் மகாராணியின் உடல்நிலை ஆராய்வது போல சில மூலிகைகளை கொடுத்து அவரின் தலைவலி குறைவதற்கான முயற்சி எடுப்பது போல் நடித்து கொண்டிருந்தார். பின்பு மகாராஜாவை பார்த்து அரண்மனை வைத்தியர்கள் பல மூலிகைகளை அளித்தோ மகாராணியின் தலைவலி சற்றும் குறையவில்லை என்று சஞ்சலம் கொண்ட முகத்துடன் மகாராஜாவிடம் அவர்கள் திட்டமிட்ட சதித்திட்டத்தை 2ஆம் நிலையை செயல்படுத்த தொடங்கினார்கள். மகாராஜாவோ முதலமைச்சரிடம் ராணி நிலையை எடுத்து கூறி மற்ற தேசத்தில் இருக்கும் வைத்தியரையும் அழைத்து வர ஆணையிடலாம் என்று கூறினார். ஆனால் முதலமைச்சரோ, மகாராஜாவே, நம் வைத்தியர் சாதாரணமானவர் அல்ல, அவர் எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடியவர் என்று ஆறுதல் கூறினார். மேலும் மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலிக்கு உண்டான தீர்வையும் இந்நிலையில் தேர்வு செய்து வைத்திருப்பார், மனம் சஞ்சலம் கொள்ள வேண்டாம் என்று ஆறுதல் கூறுவது போல் மகாராஜாவிடம் உரையாடி அவர்களின் திட்டத்திற்கு தகுந்தாற்போல் மகாராஜாவையும் அவர் அறியா வண்ணம் அழைத்து சென்றார். மணிகண்டன் தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை அறிந்த அடுத்த கணப்பொழுதே தன் தாய் இருந்த அறையை நோக்கி விரைந்து வந்து அவர்களுக்கு நடக்கும் சிகிச்சையை கண்டு கொண்டிருந்தார். பின் அறையின் வெளியே தந்தை சோகமாக இருப்பதை அறிந்து மணிகண்டன் அவர் அருகில் சென்று நின்று கொண்டிருந்தார். மணிகண்டனும் ராஜாவும் ஒன்றாக இருப்பதை பார்த்த முதலமைச்சர் இதுதான் சரியான தருணம் என்று கூறி வைத்தியருக்கு சில சைகை மூலம் காட்டி வைத்தியரை அங்கு கூடி நின்ற மூவருடன் சென்று மகாராணியின் உடல்நிலைகளை பற்றி எடுத்துரைக்க தொடங்கினார். வைத்தியர் அங்கு இருந்த ஒருவரிடம் சென்று மகாராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலி என்பது சாதாரண தலைவலி அல்ல, மிகவும் கடுமையான உயிரை கொள்ளும் வகையிலான தலைவலியாகும். இப்படியே விட்டுவிட்டால் மகாராணி நம்மை விட்டு மறைந்து விடுவார் என்றும் கூறினார். இதை கேட்டதும் மகாராஜா என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார். ஆனால் நிகழ்வது யாவற்றையும் மணிகண்டன் அறிந்தவையே. இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்கள் யாவும் தனது பிறப்பின் இலக்கை நோக்கி தன்னை இழுத்துச் செல்வதை நன்கு உணர்ந்திருந்தார் மணிகண்டன். உடனே முதலமைச்சர் இடையில் மருத்துவரிடம் ராணிக்கு ஏற்பட்டுள்ள தலைவலியை போக்க வேறு ஏதாவது மாற்று வழி உண்டா என்பது போல வினாவினார். வைத்தியரோ இதற்கான மாற்று வழி உள்ளது என்றும் ஆனால் அது மிகவும் கடுமையான வழியாகும் என்றும் கூறினார். உடனே மகாராஜா, எப்படிப்பட்ட வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் செய்கிறேன், நீங்கள் என்ன வழி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னு தைரியத்துடன் கேட்க தொடங்கினார் மகாராஜா. வைத்தியரோ அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட சதித்திட்டத்தில் கடைசி நிலையை செயல்படுத்த தொடங்கினார். அதாவது தன்னிடம் மகாராணியின் தலைவலியை போக்குவதற்கான மூலிகை இருப்பதாகவும் மூலிகைகளை கலப்பதற்கு புலிப்பால் வேண்டும் என்றும் அதுவும் சமீபத்தில் குட்டியின்ற புலியே வேண்டும் என்றும் அந்த புலியின் பால் தான் இந்த வலியை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் மூலிகைகளை கலந்து கொள்வதற்கான அருமருந்தாகும் என்று கூறினார். வைத்தியர் கூறியதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி கொண்ட மன்னர், அதாவது வனத்திற்கு சென்று புலிப்பால் கொண்டு வர வேண்டுமா, அதுவும் பெண் புலி வேண்டும் என்பது விளையாட்டான காரியமே அல்ல என்பதை உணர்ந்து என்ன செய்வது, யாரிடம் இப்பணியை ஒப்படைப்பது என்று புரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார் மகாராஜா. வைத்தியர் கூறியவற்றை அறிந்த மணிகண்டன் தன் தந்தையிடம்
தான் வனத்திற்கு சென்று புலிப்பால் கொண்டு வருவதாகவும் நான் செல்ல எனக்கு தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் வேண்டி நின்றார் மணிகண்டன். படுக்கையில் படுத்திருந்த மகாராணி மணிகண்டன் இப்படி சொல்வதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டாள். தனது திட்டத்தின்படியே அனைத்தும் நடைபெற்று கொண்டிருப்பதாக எண்ணி மகிழ்ச்சி அடைந்தாள். மணிகண்டன் கூறியதை கேட்ட மன்னரோ சற்று பயம் கொண்டு, இல்லை மணிகண்டா என்று அவர் கண்களை நோக்கும் பொழுது மணிகண்டனின் கண்களில் காணப்பட்ட உறுதியும் மன்னனை மறுத்து பேச முடியாமல் அவருக்கு உண்டான அனுமதி அளிக்கும் வகையிலும் அவரின் பேச்சும் அமைந்தது. மணிகண்டா, நீ மட்டும் தனியாக வனத்திற்கு சென்று புலியை வேட்டையாடுவது என்பது உனது உயிருக்கு ஆபத்தாக அமைந்துவிடக்கூடும். ஆகவே ஒரு சிறு படையை உன்னிடம் அனுப்பி வைக்கின்றேன். அவர்களை கொண்டு நீ உனது எண்ணத்தை நிறைவேற்றுவாயாக என்று கூறினார் பந்தலராஜன். ஆனால் மணிகண்டன், எனக்கு எந்தவித படையும் வேண்டாம். வனத்தில் படைகளின் சத்தம் கேட்டால் புலிகள் யாவும் மிரட்சி அடையும். ஆகவே நான் மட்டும் தனியாக சென்று புலிகளுடன் வந்து அன்னையை இப்பிரச்சனையிலிருந்து காப்பேன் என்று உறுதியுடன் கூறினார் மணிகண்டன். மன்னரோ மணிகண்டனிடம் பலவாறு உரைத்தும் அவர் தனியே செல்வதில் விருப்பம் கொண்டிருந்ததால் அவரின் முடிவை மாற்ற இயலாமல் மன்னரும் அவரின் முடிவுக்கு கட்டுப்பட்டு வனத்திற்கு செல்ல அனுமதி அளித்தார். மணிகண்டன் வனத்திற்கு செல்லும் முன்பாக மன்னர் தனது குலதெய்வமான சிவனை வேண்டி தனது மகன் எவ்விதமான இடையூறுமின்றி திரும்பி வர வேண்டும் என்று சிவபெருமானுக்கு படைத்த முக்கண் கொண்ட தேங்காயை பயணத்தின் போது பசியாற்றுவதற்கான உணவுப் பொருளாக ஒரு துணியில் 2 பக்கங்கள் வைத்து கட்டி மணிகண்டனிடம் கொடுத்தார். அந்த 2 பக்கங்களும் சமமாக இருந்தன. முடிச்சுகள் நன்றாக போடப்பட்டு இருந்தன. பந்தல நாட்டின் எல்லைகளை கடந்து மணிகண்டன் காட்டிற்குள் நுழைந்தார். அவரின் வருகைக்காக பல காலங்களாக காத்து கொண்டிருந்த இந்திராதி தேவர்களும் முனிவர்களும் மற்றும் பூத கணங்களும் அவ்விடம் வந்து அவரை வரவேற்றனர். மரங்கள் நிறைந்த அந்த வனத்திலுள்ள மலையின் உச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு மணிகண்டனுக்கு அமர ஒரு ஆசனமும் உருவாக்கினார்கள். பின்பு மணிகண்டனிடம் மகிஷி என்னும் அரக்கியை பற்றியும் அவளால் ஏற்பட்டுள்ள இன்னல்கள் பற்றியும் எடுத்துரைக்க தொடங்கினார்கள். தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ஒரு சிறுவனை அழைத்து அவனை பலவாறாக துதித்து அவனிடம் உரையாடி கொண்டிருப்பதை தனது ஒற்றர்களின் மூலம் அறிந்து கொண்டாள் மகிஷி என்னும் அரக்கி. அதை அறிந்ததும் மிகுந்த கோபமும் வேகமும் கொண்டவள் தன் கண்ணில் பட்டதை யாவற்றையும் அழிக்கத் தொடங்கினாள். தன்னிடம் உழைத்த ஒற்றர்களையும் சராமாரியாக வசைப்பாடினாள். கோபத்தில் என்ன செய்கிறோம், என்ன நிகழப்போகிறது என்பதை அறியாமல் மிகுந்த கோபமும் அவள் கண்களில் தென்பட்டது. பின்பு மகிஷி, ஒரு சிறு பாலகன் என்னை கொல்வதா? நான் அவனை கண்ணிமிக்கும் நேரத்தில் கொன்று விடுவேன் என கோபத்தில் கர்ச்சித்து, என்னை எவராலும் வெல்ல இயலாது, எப்படை வந்தாலும் அப்படையை நான் அழித்து அப்பாலகனை கொன்று விடுவேன் என்றும் அவன் ஒரு சிறு துரும்பனை எதிரியின் பலம் அறியாது கோபத்தில் தனக்கு தோன்றியவற்றை கர்ச்சித்து மணிகண்டன் இருக்கும் இடத்தை நோக்கி புறப்படத் தொடங்கினாள் மகிஷி. மகிஷியானவள் மணிகண்டன் இருக்கும் இடத்தை அடைந்து மணிகண்டனை கண்டாள். மணிகண்டனை கண்டதும் நகைக்கத் தொடங்கினாள். அதாவது, ஒரு சிறு பாலகனா என்னை கொல்வதா என்று எண்ணத் தொடங்கினாள். பாலகனே, நீ என்னை கொல்வதா? உனக்கு இவர்கள் அளிக்கும் நம்பிக்கையால் உனது வாழ்நாளை நீ அழித்து கொள்ளாதே என்றும், இல்லையேல் உனது உயிரை என் கரங்களால் மாய்த்து கொள்ளாதே. இங்கிருந்து புறப்பட்டு செல், இல்லையேல் என் கரங்களால் இன்று உனது உயிரானது காலனின் கையில் பிடித்து கொடுக்கப்படும் என்று கர்ஜித்தாள். மகிஷியின் கோபமான அந்த பேச்சுகளை கேட்டு மணிகண்டன் சற்றும் பயப்படாமல் அவர் மகிஷியை பார்த்து புன்னகைக்க தொடங்கினார். தனது பிறவியின் நோக்கத்தை தன் கண் முன்னால் கண்ட பின் அவர் அனைத்தும் உணர்ந்து கொண்டார். மணிகண்டன் புன்னகையை கண்டதும் மகிஷியின் கோபம் எல்லைக்கு உட்படாமல் அதிகரிக்க தொடங்கியது. அவள் மிகுந்த ஆவேசத்துடன், இன்றுடன் உனது வாழ்வு முடிவுக்கு வரப்போகிறது என்று உரைத்து அசுரர்களின் அனைத்து சேனைகளையும் தனது மாய சக்தியால் தோன்றச் செய்தாள். அசுர சேனைகளை கண்டதும் தேவேந்திரனும் தேவர்கள் கொண்ட படைகளை தயார் நிலையில் இருக்க ஆணையை பிறப்பித்தார். தேவர்கள் அனைவரும் போருக்கு தயாரான நிலையில் நின்று கொண்டிருந்தனர். தேவர்கள் மட்டுமின்றி பூத கணங்களும் போருக்கு தயாரான நிலையில் இருந்தவர்களும் அசுரர்களும் இடையே யுத்தமானது தொடங்க ஆரம்பித்தது. மகிஷியின் அசுர கூட்டமானது மிகுந்த ஆவேசத்துடன் அசுரத்தனமாய் தாக்கத் தொடங்கியது. தேவர்கள் படையும் பூதகணங்களும் இணைந்து அசுரர்களின் கூட்டத்தை எதிர்க்க தொடங்கி
மணிகண்டனிற்கு மிகுந்த ஆதரவுடன் செயல்படத் தொடங்கின. ஆயிரக்கணக்கான அசுர வீரர்களை மணிகண்டனுடன் இருந்த தேவ மற்றும் பூத கணங்கள் இணைந்து அவர்களை அழித்தபடி முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருந்தனர். மகிஷியின் அசுர படையானது காலம் கடக்க கடக்க அசுர வீரர்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போகத் தொடங்கியது. மகிஷியை நோக்கி மணிகண்டன் தனது பாணங்களை எய்து கொண்டே இருந்தார். இவர்களுடைய பாணங்களுக்கு பதிலளிக்க இயலாத வகையில் மகிஷியின் செயல்பாடுகள் யாவும் அமைந்த வண்ணம் இருந்தன. ஏனெனில் வில் எய்தும் கலையில் வல்லவர் ஆயிற்று அல்லவா மணிகண்டன். மணிகண்டனின் அம்போட வேகத்திற்கும் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்க கூட நேரமில்லாமல் மகிஷி திணறிக் கொண்டிருந்தாள். அடுத்து இருப்பினும் தன்னிடம் இருந்த அனைத்து சக்திகளையும் ஒன்று திரட்டி ஆயுதங்களை உருவாக்கி மணிகண்டனை தாக்கத் தொடங்கினாள். மகிஷியின் அனைத்து விதமான அஸ்திர தாக்குதல்கள் மற்றும் தந்திரங்கள் என அனைத்தையும் மணிகண்டன் வென்று அவள் தந்திரங்கள் மற்றும் மாய சக்திகள் எவரையும் பாதிக்காத வண்ணம் தடுத்து நிறுத்தினார். அதே வேளையில் மணிகண்டன் விடுத்த பானங்கள் யாவும் மகிஷின் பூத உடலில் பாய்ந்து அவளது உடலில் இருந்து உதிரத்தை வெளியேற வைத்தது. உதிரமானது வெளியேற அவளது பலமும் குறையத் தொடங்கியது. எங்கே பலம் குறையத் தொடங்குகின்றதோ அங்கே பயமும் உருவாக ஆரம்பிக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் மகிஷி. பலம் கொண்ட பல தேவர்களின் பலத்தை அழித்து அவர்களுக்கு பயத்தை காட்டி வந்த மகிஷிக்கு முதன்முறையாக தன் மனதில் பயம் தோன்றியது. மணிகண்டன் எய்த பானங்கள் அவளை அடையவும் அவள் மனதில் கொண்டுள்ள பயமும் ஒரு சேர அதிகரிக்க தொடங்கியது. அவளின் கரங்கள் மற்றும் கால்கள் அவளின் எண்ணங்களுக்கு இயங்க இயலாத நிலையில் தனது வாழ்க்கையின் முடிவானது வந்துவிட்டது. நாம் இன்னும் சிறிது நேரத்தில் அழியப் போகின்றோம் என்பதை உணர்ந்து கொண்டாள் மகிஷி. மகிஷியின் பலம் குறைந்து மடியும் வேளையில் இந்த பாலகன் யார் என்றும் இவனே தன்னை அழிக்க வல்ல சிவ மற்றும் திருமாலின் மைந்தன் ஆவானோ, அதனால்தான் என்னவோ பிரம்மதேவர் அளித்த வரமும் இந்த பாலகனின் முன்னிலையில் செயல்படாமல் தன்னை அழிவு பாதைக்கு அழைத்து சென்று விட்டது என்ற யோசனை எட்டியது. மேலும் அனைத்தும் அந்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அறிந்ததும் அச்சிறுவனை ஏளனமாக பேசிய பூத உடலானது அக்கணப்பொழுதில் அச்சிறு பாலகனை கண்டு மிகுந்த அச்சமும் பயமும் அவளை ஆட்கொள்ளத் தொடங்கியது. மணிகண்டனும் மகிஷியின் பூத உடலுக்கு அருகில் சென்று அவளது தலை கொம்பினை பிடித்து அவ்விடத்திலிருந்து தூக்கி சுழற்றி எறிந்தார். அவளது உடல் விழுந்து அவளும் சிதையத் தொடங்கி மரணிக்கத் தொடங்கினாள். அந்த பூத உடலானது விழுந்த இடமானது இன்றும் அமுதா நதி என்று போற்றப்படுகின்றது. அந்த பூத உடலின் மீது மணிகண்டன் நடனமாட அந்த பூத உடலானது மிகவும் நலிவுற்று அதிலிருந்து அசுர அரக்கியின் உயிரானது பிரிந்து அவளும் அவள் உருவாக்கிய அசுர சேனையும் இறந்து போனார்கள். அரக்கியானவள் இறந்ததை அறிந்த தேவர்கள் அனைவரும் பூமலை பொழிந்து மணிகண்டனை பரவசப்படுத்தினார்கள். தேவர்கள் முனிவர்கள் என அனைவரும் அவ்விடத்தில் மணிகண்டனிடம் விழுந்து ஆசி பெற்று மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக அந்த பூத உடலில் இருந்து ஒரு அழகிய பெண் உருவமானது வெளியே வரத் தொடங்கியது. அவள்தான் லீலாவதி. தனக்கு ஏற்பட்டுள்ள சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற்று வெளியே வந்தவள் தனக்கு சாப விமோச்சனம் அளித்தவரான மணிகண்டனை கண்டு மனம் மகிழ்ந்தாள். பின்பு அவரிடம் தனக்கு ஏன் இந்நிலை உருவானது என்பதை பற்றி எடுத்துரைக்கத் தொடங்கினாள் லீலாவதி. லீலாவதி ஆகிய நான் காலவ மகரிஷியின் அன்பு மகள். அத்திரி மகரிஷியின் மைந்தனான தாத்ரேயன் என்பவருக்கும் எனக்கும் திருமணம் அற்புதமாக நடைபெற்றது. நாங்கள் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இனிதாக இல்லறம் நடத்தி வந்து கொண்டிருந்தோம். திருமணம் நடந்து சில காலங்களாயின. இந்நிலையில் எனது பதியானவருக்கு தவத்தின் மீது ஆர்வம் அதிகரித்து இல்லற வாழ்க்கையை விடுத்து துறவரம் போக அவர் மனம் ஆவல் கொண்டது. தாத்ரேயன் தனது மனதில் இருந்த எண்ணங்களை என்னிடம் கூறினார். அவர் தவம் புரிய விருப்பம் கொள்வதை அறிந்த நான் மிகுந்த கோபமும் ஆவேசமும் கொண்ட வார்த்தைகளால் அவரை பேசத் தொடங்கினேன். அதாவது, தாங்கள் தவம் செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் என்னை ஏன் திருமணம் செய்தீர்கள் என்றும், இல்லறத்தில் ஒருவரின் தேவையை இன்னொருவர் நிறைவேற்றி வைப்பது தலையாய கடமையாகும் என்றும், நான் உங்களின் தேவையை நிறைவேற்றி வைப்பதும் நீங்கள் எனது தேவைகளை நிறைவேற்றி வைப்பதும் நல்ல அறமாகும், அதுவே சிறந்த இல்லறமும் கூட என்றும், இந்த உலகத்தை எவர் வேண்டுமானாலும் ஆளலாம், அரசனாக கூட இருந்தாலும் என் வாழ்நாளில் தாங்கள் மட்டுமே எனக்கு முடிசூடி அரசன் ஆவீர்கள். நீங்களே எனது கணவரும் ஆவீர்கள். யார் வேண்டுமாயினும் மகாராணியாக இருக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு மகாராணி ஆவேன். நானே உங்களின் மகிழ்ச்சியும் ஆவேன் என்றும், எந்நிலையிலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களையும் என்னிடம் இருந்து பிரிந்து செல்ல விடமாட்டேன் என்றும் மிகுந்த ஆவேசத்துடனும் அதே சமயம்
என் கணவரின் மீது கொண்டிருந்த அன்புடனும் பேசிக் கொண்டிருந்தேன். தாத்ரேயன் எனக்கு எடுத்துரைக்க தொடங்கினார். நான் பிடிவாதத்தை விடவில்லை. உடனே கோபம் கொண்ட தாத்ரேயன் தனது மனைவியான லீலாவதியைக் கண்டு, நான் என்ன தவறு செய்யவா செல்கிறேன், தவம்தானே செய்கிறேன் என்றார். மகாராணி மகாராணி என்று கூறிக்கொண்டு இருக்கிறாய், உனக்கு நிதானம் இருக்கின்றதா? அரசாலும் ஒருவருக்கு நிதானம் வேண்டும். நிதானமாக எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் எவ்வித அரசால இயலும் என்றும் மகிழ்ச்சியாவேன் என்று உரைத்து கொண்டு இருக்கின்றாயே, நீ செய்த இப்பிழைக்கு மகிழ்ச்சியாவான எருது உருவம் கொண்டு அசுர குலத்தில் பிறந்து அரக்கியாக வாழ்ந்து துன்பப்பட்டால் தான் உனக்கு ஞானம் பிறக்கும் என்று கூறி என்னை அரக்கியாக பிறந்து மடிய சாபமிட்டார் என்று கூறினாள். நான் கொண்ட எனது எண்ணங்களே என்னுடைய இந்நிலைக்கு காரணமாகும் என்று தனது முற்பிறவி கர்மாவை எடுத்துரைத்தாள் லீலாவதி. எனக்கு இருந்த சாபத்தை நீக்கி எனக்கு புத்துயிர் அளித்த ஐயனை கண்டு இருக்கரம் இணைத்து கூப்பியபடி, இனி நான் தங்களுக்கு உரியவள் என்றும் தங்களுக்கு மட்டுமே சொந்தமானவள் என்றும் என்னை தாங்கள் திருமணம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வேண்டி நின்றாள் லீலாவதி. அமைதியாக லீலாவதியின் கூற்றுகளை கேட்டுக்கொண்டிருந்த மணிகண்டன் லீலாவதியிடம் என்ன கூறுவது என்று அறியாமல் அமைதி காத்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு தனது பிறப்பின் நோக்கம் யாது என்றும் இந்த ஜென்மத்தில் தான் என்ன செய்ய இயலும் என்பதை பற்றியும் லீலாவதியிடம் கூறத் தொடங்கினார் மணிகண்டன். அதாவது, இந்த பிறவியின் நோக்கம் என்பது நித்திய பிரம்மச்சாரியாக இருப்பது என்பதே ஆகும். எனவே என்னை அடைய வேண்டும் என்கின்ற உன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்வது என்பது உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் உன்னுடைய இந்த எண்ணமானது என்றும் நிறைவேறாத எண்ணமாக அமைந்துவிடும் என்றும் தனது அவதார நோக்கத்தை கூறினார் மணிகண்டன். ஆனால் மணிகண்டன் கூறியதை சற்றும் ஏற்றுக்கொள்ளாத லீலாவதி, என்னை உலகிற்கு அழைத்து சாப விமோச்சனம் அளித்த தாங்கள் இவ்விதம் என்னை புறக்கணிப்பது என்பது உசிதமானது அல்ல. நீங்கள் செய்வது நல்லதல்ல என்றும் என் மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் மிகவும் பணிவுடன் மனமுடைந்த நிலையில் வேண்டி நின்றார் லீலாவதி. மணிகண்டன் லீலாவதி நிலை மற்றும் அவளின் மனமுடைந்த கூற்றுகளிலிருந்து அவளுடைய விருப்பங்களை மாற்ற இயலாது என்பதையும் அறிந்து கொண்டார். பின்பு மணிகண்டன் ஆகிய நான் உன்னை மணக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வாய்ப்பு மட்டும்தான் உள்ளது என்று கூறினார். மணிகண்டன் இப்படி கூறியதும் லீலாவதிக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அளித்தது. அந்த வாய்ப்பு என்னவாக இருந்தாலும் சரி, அதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் என்று கூறி மணிகண்டனின் கூற்றுக்காக காத்து கொண்டிருந்தார் லீலாவதி. அதாவது, மணிகண்டன் ஆகிய நான் இந்த மலை பிரதேசத்தில் தவக்கோலத்தில் அமர்ந்து என்னை காண வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாவிக்க ஒரு ஆலயம் இங்கு உருவாக உள்ளது. அவ்விதம் உருவாகும் ஆலயத்தில் உள்ள என்னை வழிபட வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். அப்படி வருகின்ற ஒருவர் அடுத்த வருடம் வருகின்ற பொழுது புதிய பக்தர்களை அழைத்து வருவார்கள். அவ்விதமான புதிய பக்தர்கள் கன்னி சுவாமிகள் என்று அழைக்கப்படுவார்கள். ஏதேனும் ஒரு வருடத்தில் கன்னி சுவாமிகள் வருகை இல்லாத காலம் அமைந்தால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறினார் மணிகண்டன். இப்படி மணிகண்டனுடைய கூற்றுகளிலிருந்து லீலாவதியின் விருப்பம் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாமல் இருக்குமா என்பது பற்றிய எண்ணம் மேலோங்கியது. இருப்பினும் தன் மனதிற்கு விரும்பியவர் தன் அருகில் இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியான செயலாகும் என்பதை உணர்ந்து அந்த காலம் வருவரை நாமும் காத்திருப்போம் என்று முழு மனதாக ஐயனான மணிகண்டனை நம்பினாள் லீலாவதி. மணிகண்டன் லீலாவதியிடம் காணப்பட்ட மாற்றத்தை அறிந்த மணிகண்டனும் லீலாவதிக்கு அருளும் பட்சத்தில் இந்த மலையில் எனக்கு எழுப்பும் ஆலயத்திற்கு அருகிலேயே உனக்கும் ஒரு ஆலயம் எழுப்ப செய்கின்றேன் என்றும் நீ என்றும் எனது இடது பக்கத்தில் கோவில் கொண்டிருந்து மாளிகைபுரத்து அம்மனாக இருந்து அருள் புரிவாய் என்றும் என்னை பார்க்க வருகின்ற ஒவ்வொரு பக்தர்களும் உன்னையும் பார்க்க வருவார்கள் என்றும் அவர்களுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்றும் நாளடைவில் உன்னை எல்லோரும் மஞ்சமாதா என்று அழைப்பார்கள் என்றும் சொல்லி ஆசி வழங்கினார். மணிகண்டன் அருளிய ஆசியினால் மிகவும் மனம் மகிழ்ந்தாள் லீலாவதி. பின்பு இதுவே தனக்கான வரமாகவும் சாப விமோச்சனாகவும் கருதி மனம் மகிழ்ந்து தன்னை திருமணம் செய்யும் காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க தொடங்கினாள் லீலாவதி. தன் மனதிற்கு விருப்பமானவர் அருகிலேயே இருந்து அவரை காணும் பாக்கியம் எவருக்கும் கிடைக்கும் என்றும் தன் மனதளவில் மிகுந்த ஆனந்தம் கொண்டு தன் திருமண வாழ்க்கைக்காக அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்றார். லீலாவதியும் மனதார மணிகண்டனை வணங்கினாள். மணிகண்டன் லீலாவதியை ஆசீர்வதிக்க அவள் ஒளி வடிவமாக பிரபஞ்ச சக்தியில் ஆட்கொண்டாள். இங்கு நிகழ்ந்து கொண்டிருப்பன யாவற்றையும் எம்பெருமானும் திருமாலும் பார்த்து கொண்டிருந்தன. பின்பு
எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் மானுடர்கள் வாழும் இந்த பூவுலகிற்கு வருகை தந்தார். பின்பு தனது ரிஷப வாகனத்தில் இருந்து இறங்கிய எம்பெருமான் தனது ரிஷபத்தை ஓரிடத்தில் கட்டி போட்டதால் அந்த இடமானது இன்றைக்கும் காளைக்கட்டி என்று அழைக்கப்படுகின்றது. அந்த இடத்திற்கு வந்த எம்பெருமானை கண்ட மணிகண்டன் மற்றும் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் எம்பெருமானை வணங்கி நின்றனர். எம்பெருமான் மணிகண்டனை ஆசீர்வதித்து பின்பு தன் பக்தனான பந்தள மகாராஜன் உன்னுடைய வருகைக்காக காத்து கொண்டிருப்பதாகவும் அவர் மனதில் உன்னை பற்றிய கவலை இருப்பதாகவும் கூறினார். அவரிடம் சென்று உனது அவதார நோக்கத்தை எடுத்துரைத்து உனது பிறவி பலனை செய்வாயாக என்று கூறி அருள் பாவித்தார் சிவபெருமான். அதே நேரம் அரக்கியான மகிஷின் உடலிலிருந்து லீலாவதியின் ஆன்மா வெளியேறிய பின் அந்த உடலானது அவ்விடத்திலேயே இருந்தது. சிறிது நேரத்திற்கு பின்பு அவளது உடலானது பெரியதாக வளரத் தொடங்கியது. இப்படி நடப்பது அசுரர்களின் குணம் அல்லவா? பின்பு மணிகண்டன் அருகிலுள்ள ஒரு குன்றில், அதாவது பாதாள உலகில் அவ்வுடலை அனுப்பி வைத்து அந்த அசுர உடலின் வளர்ச்சியையும் ஏதேனும் ஒரு சமயத்தில் உயிர் பெற்று வராத பட்சத்தில் அவ்வுடலின் மீது கற்களை கொண்டு மூடுவது என்று தீர்மானித்தார். பின்பு அவர் கற்களை கொண்டு அரக்கியின் உடலை மூடத் தொடங்கியதை கண்ட தேவர்கள் அனைவரும் அவருக்கு உதவியாக கற்களை கொண்டு அந்த உடலை மூடினார்கள். அவள் உடலின் மீது ஒரு மிகப்பெரிய கல்மலையே உருவாகி இருந்தது. மணிகண்ட சுவாமி கற்களை கொண்டு அரக்கியின் உடலை மூடிய இடமானது இன்றைக்கும் கல்லிடும் குன்று என்று அங்கு செல்லும் பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது. அந்த இடத்திற்கு செல்லும் பக்தர்கள் சிறு கற்களை வீசிவிட்டு தான் மணிகண்டனை தரிசிக்க செல்வார்கள் என்னும் சம்பிரதாயமும் உருவாயிற்று என்கின்றது சபரிமலையில் ஸ்தலப்புராணம். பின்பு மணிகண்டன் தேவர்களின் வேந்தனான தேவேந்திரனிடம் சென்று தனக்கு இன்னொரு கடமை இருப்பதாகவும் கூறினார். அதாவது எனது தாயார் மிகுந்த தலைவலியால் அவதப்பட்டு இருப்பதாகவும் அவருக்கு மருத்துவம் செய்ய புலிப்பால் தேவைப்படும் என்பதையும் எடுத்துரைத்து தனக்கு புலிப்பால் கிடைக்க உதவ வேண்டும் என்று கேட்டார். அதற்கு தேவேந்திரனோ மணிகண்டனிடம், நீங்கள் ஒரு குவளையில் புலிப்பால் எடுத்து சென்றாலும் அதை அரண்மனையில் உள்ள அனைவரும் நம்ப மாட்டார்கள் என்றும், ஆகவே நாங்கள் அனைவரும் புலியாக மாறி அரண்மனைக்கு உங்களுடன் வருகின்றோம் என்றும் கூறினார்கள். தேவேந்திரன் ஒரு பெண் புலியாகவும் அவருடன் இருந்த மற்ற தேவர்கள் புலியாகவும் மாற பெண் புலியின் மீது அமர்ந்து கொண்டு மணிகண்டன் வீற்றிருக்க மற்ற புலிகள் மணிகண்டன் அமர்ந்திருந்த புலியை பின்தொடர்ந்த வண்ணம் அரண்மனையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கினார்கள். புலிக்கூட்டத்துடன் மணிகண்டன் பந்தள நாட்டின் எல்லையை அடைந்த பொழுது மக்கள் அனைவரும் புலியை கண்டு ஒரு விதமான பயமும் பதற்றமும் அடைந்தனர். பார்க்கும் இடமெல்லாம் அனைத்து மக்களும் தங்கள் இருப்பிடம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். பிறகு ஒரு புலியின் மீது ஒரு சிங்கம் அமர்ந்து வருவது போன்று மணிகண்டன் வருவதை பார்த்த மக்கள் அடைந்த வியப்பு மற்றும் ஆச்சரியம் என்பது எண்ணிலடங்கா வண்ணம் இருந்தன. அக்காட்சியை மக்கள் அனைவரும் தமது கண்களில் உள்ள இமைகள் மூடா வண்ணம் கண்டு மணிகண்டனின் வீரத்தையும் தைரியத்தையும் நினைத்து பெருமை கொண்டனர். மணிகண்டன் புலிக்கூட்டத்துடன் அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக காவலாளிகளின் மூலம் அனைவரும் அறிந்து கொண்டனர். மணிகண்டனுடன் வந்த புலிகள் யாவும் சிறு பூனைகள் போல் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவரை பின்தொடர்ந்து வண்ணமே வந்து கொண்டிருந்ததை கண்டதும் மக்கள் அடைந்த வியப்பும் அதிர்ச்சியும் அரண்மனையில் உள்ள அனைவரும் அடைந்து ஒரு விதமான பயம் கலந்த பதற்றமான சூழலில் காணப்பட்டனர். காவலாளிகளின் மூலம் மணிகண்டன் உயிருடன் வந்து கொண்டிருப்பதை அறிந்த முதலமைச்சரோ மனதில் ஒரு விதமான பயத்துடன் காணப்பட்டார். ஏனெனில் தான் போட்ட திட்டத்திற்கு நேர்மாறாக மணிகண்டன் ராஜ்யத்தை நோக்கி வந்து கொண்டிருந்ததை அறிந்ததும் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று எண்ணி மணிகண்டன் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவ்வேளையில் மணிகண்டன் புலிக்கூட்டத்துடன் வந்து கொண்டிருப்பதை கண்டதும் முதலமைச்சர் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார். மணிகண்டன் புலிகளுடன் அரண்மனைக்குள் நுழைந்த செய்தியானது அரண்மனையில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் சென்றடையவே அனைவரும் அந்த காட்சியை காண விரைந்து வந்து புலியின் மீது விட்டிருந்த மணிகண்டனை கண்டு வியந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தனர். புலிகள் மீது வனத்தின் ராஜாவான சிங்கம் போன்று அமர்ந்திருப்பதை கண்ட மன்னனும் தனது மகனை நினைத்து பெருமிதம் கொண்டார். தன்னை அறியாது தன் மகனின் அருகில் செல்ல முயற்சிக்க புலிகள் என்று பாராமல் தன் மகன் இருக்குமிடமான புலியின் மத்தியில் அவரை சென்று அவரை அரவணைத்து பெருமிதம் கொண்டார். இதை பார்த்த மற்றவர்களுக்கு மன்னனின் செய்கையால் ஒரு விதமான பயம் உண்டாயிற்று. புலிகளால் மன்னன் தாக்கப்படுவார் என்ற பயமே அவர்களுக்கு முதன்மையாக இருந்தது. இருப்பினும் புலிகள் அமைதியுடன் இருந்ததை கண்டு அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து நின்று கொண்டிருந்தனர். பின் தந்தையிடம் தான் கொண்டு வந்திருந்த புலிப்பாலை கொடுத்து, தன்னுடைய தாயின் தலைவலிக்கு தேவையான மருந்து தயாரிக்க இந்த அளவு பால் போதவில்லை எனில் என்னுடன் வந்துள்ள மற்ற புலிகளில் இருந்து எடுத்து
என் தாயின் தலைவலியை குணப்படுத்தலாம் என்று மணிகண்டன் கூறினார். மணிகண்டனை ஆறத் தழுவிய பந்தல நாட்டு ராஜாவும், நீங்கள் சாதாரணமானவர் அல்ல, நீங்கள் ஒரு தெய்வ குழந்தையாக இருந்தால் எங்களை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார். ஆனால் மணிகண்டன் தன் தந்தையிடம், நான் எவ்விடம் சென்றாலும் நான் உங்களின் மகனே ஆவேன் என்று உரைத்து தன் தந்தையுடன் தாய் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் அறைக்கு தன்னுடன் வந்த பெண் புலிகளுடன் சென்று கொண்டிருந்தார். மணிகண்டனின் அன்னையோ புதல்வன் கொண்டு வந்திருந்த புலிப்பாலையும் புதல்வன் உடனிருந்த புலியையும் கண்ட மாத்திரத்தில் தான் செய்த தவற்றை உணர்ந்து, ஐயனே, என் மகன் அரசாள வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் தவறிழைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மணிகண்டனின் கால்களில் விழுந்து மன்னிப்பு வேண்டினாள். அன்னையே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? நான் என் நிலைக்கு சென்றாலும் நீங்கள் என்னுடைய அன்னை ஆவீர்கள் என்று என்னை நீங்கள் ஈன்றெடுக்க விட்டாலும் என்னை சரியான முறையில் வளர்த்து ஆளாக்கியவரும் தாங்கள் எது செய்தாலும் அது எனது நன்மைக்கே ஆகும் என்று கூறினார். அவ்வேளையில் ராணிக்கு உதவியாக இருந்த முதலமைச்சரும் அரண்மனை வைத்தியரும் அவ்விடம் வந்து தாங்கள் இழைத்த தவறுகளை மன்னித்து எங்களை அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டி நின்றார்கள். முதலமைச்சர், மருத்துவர் மற்றும் ராணி ஆகிய அனைவரும் இணைந்து செய்த சதிவேலை அறிந்த மன்னரும் மிகுந்த கோபம் கொண்டு தனது இடையில் இருந்த வாளினை எடுத்து தவறிழைத்தவருக்கு சரியான தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறி தண்டனை அளிக்க முற்பட்டார் மகாராஜா. அந்த நேரத்தில் மணிகண்டன் தனது தந்தையை தடுத்து பின்பு அங்கு கூடியிருந்த அனைவரையும் அமைதிப்படுத்தினார். தாங்கள் செய்த செயலால் தான் என் பிறவி பலனை என்னால் அடைய முடிந்தது என்றும் நீங்கள் யாவரும் என் வினையின் பயனை செயல்படுத்த உதவிய கருவிகள் என்றும் தங்களின் மீது எவ்விதமான தவறு இல்லை என்பதையும் தன் தாய் மற்றும் தந்தையுடன் எடுத்து கூறினார். பின்பு தன்னுடன் வந்த புலிகளை நோக்கி, தேவர்களே, தங்களின் சுய உருவம் அடைவீர்களா என்று கூறினார். அங்கு வந்திருந்த தேவர்கள் அனைவரும் புலி உருவத்திலிருந்து தங்களது சுய உருவத்தை பெற்று அங்கிருந்து அனைவருக்கும் காட்சி அளித்து, அக்காட்சியை கண்ட அனைவரும் நிகழ்வது யாதென்று அறியாமலும் தனது மகன் தெய்வம் அம்சம் கொண்டவர் என்பதை மட்டும் நன்கு அறிந்து கொண்டார்கள். அங்கு நடந்து கொண்டிருப்பது என்னவென்று புரிவதற்குள் பந்தல நாட்டு வேந்தனோ தன் மகனிடம், யார் இவர்கள்? உன்னுடன் புலி உருவத்தில் வந்துள்ளார்கள். நீ சொன்னதும் அவர்கள் தன்னுடைய சுய உருவத்தை அடைந்தார்கள். அப்படியாகில் நீ யாரப்பா என்று தன் மகனை தழுவி கேட்டு கொண்டிருந்தார் பந்தல நாட்டு மகாராஜா. அங்கு குடியிருந்த அனைவரும் தேவர் பெருமக்களையும் மணிகண்டனையும் மற்றும் மன்னரையும் பார்த்தனர். பின்பு மணிகண்டன் தன் பெற்றோரிடம் தனது பிறப்பு பற்றிய இரகசியங்களையும் அவதார நோக்கத்தையும் எடுத்துரைத்தார். மணிகண்டன் கூறிய யாவற்றையும் கேட்ட மன்னனும் மகாராணியும், என்ன பாக்கியம் செய்தேனோ என்று தனது கரங்களை கூப்பி மணிகண்டனின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள். உன்னை இறைவன் அளித்த குழந்தை என்று நினைத்தேன். ஆனால் இறைவனே எங்களுக்கு குழந்தையாக அவதரித்திருக்கின்றார் என்பதை அறியும் போது இந்த பிறவியில் நாங்கள் செய்த புண்ணியமே என்று தங்களது மனதில் மனம் மகிழ்ந்தனர். சிறிது நேரத்திற்கு பின்பு நிதானத்திற்கு வந்த பந்தல மன்னன், எனக்கு இன்னும் ஒரு கடமை மீதம் உள்ளது. அது என்னவென்றால், இந்த பந்தல தேசத்திற்கு தங்களை நான் மன்னனாக பட்டம் சூட்ட வேண்டும் என்பதே அந்த கடமையாகும். அதனை உடனே நான் ஏற்பாடு செய்கின்றேன் என்று கூறினார். அவர் கூறவே தாயும் அதை விரைவாக ஏற்பாடுகளை தொடங்கள் என்று கூறினார். மன்னிக்க வேண்டும் தந்தையே, என்னுடைய பிறவி நோக்கமானது இனிதே நிறைவுற்றது. இனி நான் தங்களுடன் இருக்கப் போவதில்லை என்றும் நான் புறப்படுவதாக கூறினார் மணிகண்டன். ஆனால் பந்தல மன்னன், மகனே, இனி என்னால் உன்னை காண இயலாதா என்று மனமுடைந்து தன் மகனிடம் கேட்டார். இல்லையேல் வருடத்தில் ஒரு முறையாவது நான் உன்னை காண வேண்டுமே, அதற்காவது தாங்கள் எனக்கு வரமளிக்க வேண்டும் என்று வேண்டினார். தன்னை வளர்த்த தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவருக்கு அருள் பாவித்தார். நான் வருடத்தில் வரும் மகர சங்கராத்திரி அன்று ஜோதி வடிவத்தில் உங்களை காண வருவேன் என்று வாக்குறுதி அளித்தார். இனி வருடத்தில் ஒரு முறை நான் தங்களுக்கு காட்சி அளிப்பேன் என்றும், இனி வரும் நாட்களில் நான் மக்களை நல்வழிப்படுத்தவும் அவர்களுக்கு அருள் பாவிப்பதும் தானே முறையாகும். இந்த அகிலத்திற்கும் அகிலத்து மக்களுக்கும் இந்த பலனானது அடைய வேண்டும் அல்லவா என்று தன் தந்தையிடம் உரைக்க, எனக்கென்று தங்களின் ராஜ்யத்தில் ஓரிடம் வேண்டும் என்றும் கூறினார். நான் அங்கிருந்து அனைத்து ஜீவராசிகளையும் காப்பேன் என்றும் கூறினார். அதற்கு மன்னனும், இந்த ராஜ்யமே உன்னுடையது என்றும் இந்த ராஜ்யத்தில் எந்த பகுதி வேண்டுமோ அந்த பகுதியை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்றும் கூறினார். ஆனால் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றும் கூறினார். அதாவது, பட்டாபிஷேகம் எப்போது நிகழ்ந்தாலும் அதற்கான ஆபரணங்களை தயார் செய்து வைத்திருப்பதாகவும் அவற்றை எல்லாம் வருடத்திற்கு ஒரு நாளேனும் அணிந்து கொண்டு சிம்மாசனத்தில் அனைவருக்கும் காட்சியளிக்க வேண்டும். அதுவே எனது சின்ன விருப்பமாகும். இதை நிறைவேற்றி தருவாயா மணிகண்டா
என்று கேட்டார். மணிகண்டனும் அவ்விதமே ஆகட்டும் தந்தையே என்று கூறினார். தனக்கான இடத்தை தனது ராஜ்யத்திலிருந்து தேர்ந்தெடுக்க தொடங்கினார். அதாவது ஒரு மலையின் மீது இருந்து தனது வில்லினால் ஓர் அம்பினை எய்தார். அந்த அம்பு சென்றடையும் இடத்திற்கு எனக்கு ஒரு ஆலயம் நிறுவ வேண்டும் என்றும் கூறினார். அந்த ஆலயத்திலிருந்து என்னை விரதமிருந்து காண வரும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பேன் என்று தனது தந்தையிடம் கூறினார். அம்பு காட்டிய இடத்தை மணிகண்டனும் மன்னனும் பார்த்தனர். பின்பு பந்தல மன்னன் அவ்விடத்தை வணங்கி அவ்விடத்தில் ஆலயம் எழுப்பத் தொடங்கினார். பின்பு மணிகண்டனை அவ்விடத்தில் பார்த்தபோது அவர் அங்கு இல்லை. மணிகண்டன் தனது அவதார நோக்கத்தை முடித்த பின்பு சிவ விஷ்ணுவுடன் ஒன்றிணைய புறப்பட்டிருந்தார். பின்பு மறைந்த மணிகண்டனை நினைத்து வணங்கிவிட்டு மணிகண்டன் இருக்கும் ஆலயத்தை எவ்விதம் அமைப்பது என்பது பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்தார் மன்னர். எப்படி வடிவமைப்பது, எதன் அடிப்படையில் அமைப்பது என்று புரியாமல் குழம்பிய மனநிலையில் இருந்த பொழுது ஒரு அசரீரி ஒன்று உருவானது. அந்த அசரீரி மூலம் மணிகண்டன் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் ஆலயமானது இவ்விடத்தில் எவ்விதம் உருவாக வேண்டும் என்றும் அந்த ஆலயத்தில் 18 படிகளும் அமைதல் வேண்டும் என்றும் அசரீரி கூறியது. இப்பொழுது மன்னரோ ஆலய அமைப்பை பற்றி நன்கு அறிந்து கொண்டார். இருப்பினும் அந்த 18 படிகளின் விளக்கம் யாதென்று அந்த அசரீரியிடம் கேட்க தொடங்கினார். அசரீரியோ அந்த படிகளின் விளக்கத்தை பற்றி எடுத்துரைக்க துவங்கியது. இந்த 18 படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கும் என தெரிவித்து அதை பற்றி கூறத் துவங்கியது. முதல் படி கண்களை குறிக்கும், இது நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும். இரண்டாம் படி மூக்கை குறிக்கும், சுத்தமான காற்றை மட்டும் சுவாசிக்க வேண்டும். மூன்றாம் படி காதுகளை குறிக்கும், நல்ல வார்த்தைகளை கேட்க வேண்டும். நான்காம் படி வாயை குறிக்கும், நல்ல சொற்களை பேச வேண்டும். ஐந்தாம் படி உணர்வை குறிக்கும், எப்போதும் மணிமாலையை மட்டுமே தொட வேண்டும். 6 to 13 படி வரை உள்ள 8 படிகளும் அஷ்டரகஸ் என்பதை குறிக்கும். இது காமம், குரோதம், பேரார்வம், மோகம், கர்வம், போட்டி, போராமை, தற்பெருமை ஆகியவற்றை குறிப்பதாகும். 14ஆம் படி சாத்வீகம் என்பதையும், 15ஆம் படி ராஜசம் என்பதையும், 16ஆம் படி தாமசம் என்பதையும் குறிக்கும். இம்மூன்றும் 3 குணங்களாகும். சோம்பலை விட்டுவிட்டு ஒருவர் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கக்கூடியது. இந்த 3 படிகள் என்றும் 17ஆம் படி வித்யா என்பதையும் குறிக்கும். வித்யா என்றால் அறிவு ஆகும். 18ஆம் படி அவித்யா என்பதை குறிக்கும், அதாவது மோட்சத்தை பெற வேண்டும் என்பதை குறிக்கும். இந்த 18 படிகளின் தத்துவத்தை அறிந்ததும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார் மன்னர். பின்பு ஆலயத்தில் எவ்விதம் கருவறையில் மணிகண்டனின் விக்கிரகத்தை அமைப்பது என்று கேட்டார். அதற்கு அசரீரியோ காலம் கடந்த பின் முனிவர் ஒருவரால் மணிகண்டனின் விக்கிரகம் ஆலயத்தை வந்தடையும் என்று கூறியது. அசரீரி கூறியபடியே மன்னனும் ஆலயத்தை கட்டத் தொடங்கினார். ஆலயத்திற்கு தேவையான அனைத்து பணிகளும் விரைவாக செய்யப்பட்டு ஆலய பணி நிறைவடையும் காலமும் வந்தது. காலம் முடிய முடிய மன்னனுக்கோ ஆலயத்தில் மணிகண்டனின் விக்கிரகம் எவ்வடிவில் வருமோ என்று ஒரு தயக்கம் அவரின் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. ஆலயமும் முழுமையாக கட்டப்பட்டு விக்கிரகத்தின் பிரதிஷ்டைக்காக காத்து கொண்டிருந்தது. யாருமே எதிர்பாராத விதமாக மணிகண்டனின் விக்கிரகத்தை வடிவமைத்து அந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தார் பரசுராமர். இம்மலையை உருவாக்கிய பரசுராமர் கரங்களிலேயே இம்மலையிலிருந்து அருள்பாவிக்கும் மணிகண்டனின் விக்கிரகம் வருவதை அறிந்த மன்னனுக்கோ எல்லையற்ற ஆனந்தம். நம் கண் எதிரே பல யுகங்கள் கடந்து பல வருடங்கள் கடந்து மக்களுக்கு அருள் பாவிக்கும் ஒரு புண்ணிய சேஸ்திரம் உருவாகி கொண்டிருப்பதை எண்ணி மனதில் மிகுந்த ஆனமும் மகிழ்ச்சியும் அடைந்தார். தனது பிறவி பலனை முழுமையாக இன்று நிறைவேற்றிவிட்டோம் என்று மனநிறைவு கொண்டார். 2 கால்களையும் குத்திட்டு யோக நிலையில் உட்கார்ந்தபடி தத்வமசி என்னும் முத்திரையை காட்டியபடி மணிகண்ட சுவாமியின் விக்கிரத்தை பிரதிஷ்டை செய்து அருளினார் பரசுராமர். வருடா வருடம் தனது தந்தையிடம் அளித்த வாக்குறுதியின்படி மகர சங்கராத்திரி தினத்தன்று ஜோதி வடிவில் இன்றளவும் தனது பக்தர்களை காண வந்து கொண்டிருக்கின்றார் ஐயப்பன். அனைவருக்கும் ஐயனே சாஸ்தாவே என்று மணிகண்டனை பலவிதமாக துதித்து அர்ச்சனை செய்து மணிகண்டன் என்னும் திருநாமத்துடன் ஐயப்பன் சாஸ்தா என பல்வேறு நாமங்களால் பின்னாளில் அழைக்கப்பெற்று கலியுகத்தில் இன்றும் மனதார விரதமிருந்து தன்னை காண வரும் பக்தர்களுக்காக காட்சியளித்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் மணிகண்டன். சபரி பீடத்தில் தர்மசாஸ்தாவாகவும் மணிகண்டனாகவும் ஐயப்பனாகவும் அமர்ந்து இன்றளவும் நம் மனம் என்னும் பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்
ஐயன் ஐயப்பனாக, மணிகண்ட சுவாமியாக, தர்மசாஸ்தாவாக, சபரி கிரிவாசனாகவும் அருள் பாவிக்கிறார் மணிகண்டன். நாமும் ஐயனை வழிபடுவோம். ஐயனின் அருளை பெற்று வாழ்க்கையில் மகிழ்வுடன் வாழ்வோம். என்றும் மனநிறைவுடன் வாழ மணிகண்டனின் பேரருள் நமக்கு எப்போதும் துணை நிற்கட்டும். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.